எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹெர் ஸ்டோரிஸ் இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வுல உங்களை சந்திப்பதுல மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு உரையாடல், ஒரு டாக் நமக்கு கொடுக்கறதுக்காக தாரா கிருஷ்ணசுவாமி அவங்க பெங்களூர்ல இருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. தாராவை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் டர்ன்ட் ஆக்டிவிஸ்ட், ஒரு இந்தியாவின் மிக முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களில் ஒருவராக நம்ம தாராவை இன்னைக்கு பாக்குறோம். அண்ட் ரொம்ப முக்கியமா அரசியல்ல பெண்களுடைய பங்கு மிக அதிகம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு போராளியாக நம்ம தாராவை பாக்குறோம். ஸோ பொலிட்டிக்கல் சக்தி அப்படின்ற ஆர்கனைசேஷன் 2018 அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக அரசியல்ல பெண்களுக்கான இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதை இன்னும் மேம்படுத்துவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக அவங்களுடைய செயல்பாடு இருந்திருக்கு. இந்தியா முழுக்க இந்த செயற்பாட்டாளரோடு இணைந்து செயல்படக்கூடிய பல தன்னார்வலர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு சில பேர் நம்ம கூட இணைஞ்சும் இருக்கிறாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கறத முதலாக இந்திய அளவிலேயே பெற்றது மதராஸ் மாகாணம் தான். 1920களில் முதல்ல நமக்கு வந்துருச்சு. அதே போல மற்ற மாகாணங்களுக்கு கிடைப்பதற்கு முன்பாகவே இங்க பெண்களுக்கு தேர்தலில் நிற்பதற்கான உரிமையும் முதல்ல கிடைச்சது அப்படிங்கறதை நம்ம பாக்குறோம். வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்கும்போது அதுதான் நமக்கு தெரியுது. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு நாட்டுல பெண்களுக்கு அரசியலில் என்ன பங்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப நெக்லிஜிபிள் மைனாரிட்டியாக பெண்கள் இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க. என்னதான் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நமக்கு 50% பெண்களுக்கு சரிசமமாக பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட நிறைய இடங்கள் அது ஒரு டோக்கனிசமா தான் இங்க இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் வாய்ஸஸ் பெண்கள் கிட்ட இருந்து இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. சட்டமன்றங்கள்லையும் நாடாளுமன்றத்திலையும் பெண்களுடைய குரல் அதிகம் ஒலிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய ஆசையாக, ஒரு பெரிய பல்லாண்டு கால கனவாக தான் அது இருக்குன்னு சொல்லணும். ஒரு மகளிர் ரிசர்வேஷன் பில், ஒரு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் நம்ம நாட்டுல டேபிள் ஆகி அது டிஸ்கஸ் ஆகி அது ஃபைனலி ஒரு பிரசிடென்டோட நாட் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் ஆகி இருக்கு. உண்மையிலே இது ஒரு உலகின் மிகப்பெரிய டெமோக்ரஸி அப்படின்னு சொல்ற நமக்கு இது ஒரு ரொம்ப வெட்கத்திற்குரிய வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்ம சரிபாதியாக பெண்கள் இருக்கிற ஒரு நாட்டுல ஒரு விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் நம்ம கேட்கறது அதிகம் கூட இல்ல, ஒரு 33% ரிசர்வேஷன் பெண்களுக்கு கேட்கறதுக்கான அந்த போராட்டமே மிகப்பெரிய போராட்டமாக நமக்கு இருந்திருக்கு. 1996ல ஹெச்டி தேவகவுடா அவர்கள், முன்னாள் பிரதமர் அவர்களுடைய தலைமையில இருந்த அந்த ஆட்சியில தான் முதல்ல இது டேபிள் ஆகுது இந்த பில். அதுக்கப்புறம் இது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் பேசி மாறி மாறி இன்னைக்கு அதோடைய பெயரே வழக்கம் போல இந்துத்துவ பெயராக ஒரு பெயரையும் அது கொடுத்திருக்காங்க. நாரி சக்தி, ஐயோ அது வாயில் கூட நுழையல, மன்னிக்கணும், நாரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்னு ஒரு பெயர் வேற அதுக்கு வச்சிருக்காங்க. பேரை மட்டும் அழகழகா மாத்தி வைக்கிறது நம்ம ஆளுங்க பெரிய கில்லாடிங்களா இருக்காங்களே தவிர, அதான் பேர் நாய்க்கு பேர் வச்சு சோறு போட்டியான ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா, நம்ம அந்த மாதிரிதான் பேரெல்லாம் அழகழகா வைக்கிறாங்க. ஆனா இந்த பில்ல பாஸ் பண்ணதுல என்னைக்கு இந்த உரிமைகள் நம்ம கைக்கு வரும் அப்படின்னு பார்த்தா அது ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், 15 வருஷத்துக்கு பிறகு இது செல்லாது. இந்த மாதிரி பல குழப்பங்கள் இந்த பில்ல இருக்கு. அதே மாதிரி ஓபிசி தொடர்பான ரிசர்வேஷனும் ஒரு உள் ஒதுக்கீடு இதுல இல்ல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சிக்கலாக இதுல நமக்கு முளைச்சிருக்குது. இது எல்லாத்தையும் பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சூழல்ல நமக்கு பேசுறதுக்கு மிக சரியான நபராக தாரா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். So I warmly welcome Tara Krishnaswamy to today's talk. Madam, over to you please. Thank you, Nivedita. I am very, very happy to be here. நான் Tamil, English ரெண்டுத்தையும் பேசுறேன். நான் ஷேர் பண்ணிருக்கேன். So audiences of course நம்ம சென்னை audience, தமிழ்நாடு audience தவிர்த்து there will also be people from the rest of India since it's also going Facebook live. So ரெண்டுத்தையும் பேசுறேன். If you need me to say something again or repeat it or இல்ல தமிழ்ல இன்னும் விளாவரியா சொல்லணும் அப்படின்னா இன்டரப்ட் பண்ணுங்க, நான் கட்டாயமா சொல்றேன். So very happy to be here, and this is a passion project of mine. It's very close to my heart, working on women's political representation. So with that, ஒரு சின்ன presentation மாதிரி பண்ணிட்டு then we'll open it up for questions. I'm not able to share screen. I think you're the host, Nivedita. நீங்க எனக்கு permission கொடுத்தாதான் I can share the screen. Yeah, one second, let me. நான் ஒரு 12 வருஷமா for the past 12 years I have been working on election campaigns. I have been working on yeah. You're able to share now? Sorry. You can see my screen, yeah. Hello? Yes. Okay. So yes. You're able to view the slide where I have 12 years of campaigning come into potrukku. Yes, we can. Sorry. Okay. So இது actually நான் last 12 years
என்னோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பர்சன் ஆரக்கிள் ஆக்சுவலா சாஃப்ட்வேர் டைரக்டர் ஃபார் ஏஷியா பெசிபிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷம். But and while doing that, idyum part time I was working on elections and citizen groups, urban civic activism, Bangalore city eppadi onu sustainable for public transportation, other pattina areas liyum work பண்ணிட்டு இருந்தேன். தவிர gender related issues liyum work பண்ணிட்டு இருந்தேன். I'm also an author. So various projects இப்படி பண்ணிட்டு இருக்கச்சு. For the past 1.5 years before the Karnataka elections, I quit and full time I work on these things now. So that is my background. I will quickly, start a little presentation so that you get a background on women in politics, and then we will open it up for questions. So India la வந்து women in politics nu பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லைட் தெரியுதா உங்களுக்கு? இந்த தராசு இருக்கு இந்த ஸ்லைட்ல தெரியுதா? No, not yet. Okay. Full screen pona theriya matengudhu. Yes, now we can see. Yeah, so I'm unfortunately going to yeah. Okay. So if you look at what has been happening for the past 75 years since independence, although பெண்கள் வந்து we have 50% of the population and 50% of the வாக்காளர்களா இருந்தாலுமே if you look at the average of women in the parliament, இப்பதான் the 2019 the parliament that was elected, அதுல தான் லோக் சபால we have maximum number of women. In the past 75 years, maximum number of women have entered parliament only now in 2019, and அதுவே வந்து it only comes to 14% தான் இருக்கு பெண்கள். So 86% of the MPs are male MPs. This is Lok Sabha. Rajya Sabha is even less women than in terms of percentages. Similarly, MLAs, adavadhu in all states, across all states, if you take the average, ella state assemblies liyum average pathina, adula vandu again பெண்கள் அதோட கம்மியா தான் இருக்கும். நம்ம அதுல 9% of MLAs தான் women, மிச்சது வந்து எல்லாமே is all men. So this is the best so far that we have had. So the best of India way இந்த நிலைமையில இருக்கிற situationல வந்து நம்ம ஏன் இப்படி இருக்கு, இத பத்தி நம்ம என்ன பண்ண முடியும்ன்ற கேள்வி வருது நம்மளுக்கு. So இதுல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் இது பார்த்த உடனே மோஸ்ட் பீப்புள் வாட் தே வில் சே இஸ், ஒருவேளை பெண்களுக்கு அரசியல்ல ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையோ, அதனாலதான் பெண்கள் வரது இல்லையோ அரசியலுக்கு, ஆண்கள் தான் அரசியல்ல இருக்காங்க. when we see the stage, when we see political meetings, when we see political rallies, when we see campaigns, we mostly see men. Because of that, maybe the conclusion is women are not interested. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கேள்வி அதான் கேட்கறது உண்டு. But அதோட ஆன்சர் that is a myth. The reason I call it a myth is that these are the kinds of announcements that various parties have made, including நம்ம state parties, திமுக அதிமுக எடுத்தாலும் சரி, இல்லை in any state if you take the parties or if you take the national parties, they will announce proudly on their website or they would have announced in a press meet every time there is a milestone. அதாவது இத்தனை பெண்கள் எங்களுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு ஒரு டிரைவ் நடந்து இத்தனை பெண்கள் சேர்த்துட்டு அதை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேற ரொம்ப இது மாதிரி ஒரு மாற தட்டி பண்ணுவாங்க. அவங்க நாங்க பண்ணிட்டோமாக்கோ, நாங்க சாதிச்சிட்டோமாக்கோ, there is 1 crore women in our party அப்படின்னு the left end of the spectrum CPM will tell you, and the right end of the spectrum BJP will also tell you we are the world's largest party for women, we have 3 crore women. But if you look at the number of women they have as MPs or MLAs or number of candidates they field or number of women they have in the party, not as members but as leaders, party குள்ளியே அவங்களுக்கு ஒரு growth இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. So second myth, so once we prove this, இத உடைச்சப்புறம் அடுத்தது என்ன சொல்லுவாங்க, சரி அது that is because myth, women are dummies and proxies. அவங்க யாரோட வைஃப் இல்ல, தங்கையா இருக்கிற தங்கச்சி வைஃப், அந்த மாதிரி சிஸ்டர்ல, அந்த மாதிரி தான் அம்மா, அந்த மாதிரி தான் வந்து சேர்றாங்களே தவிர the women are not joining for their own political ambition அப்படின்ற ஒரு excuse ஒன்னு கொடுப்பாங்க. But again, if you look at political parties, there are plenty of men who are either sons or nephews, or every single chief minister has his son in politics. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ local parties, state parties, the chief ministers, various ministers have their sons, have their nephews in politics. That is a fact. But நம்மளுக்கு தனியா ஒரு வைஃபோ ஒரு டாட்டரோ தனியா தெரியறாங்களே தவிர
The fact of the matter is, India, everything is run by family. If you take the Ambanis, they have their sons and daughters in their businesses. If you take the Tatas, if you take the TVS in Tamil Nadu, if you take the Coromandel, everybody has their sons and uncles and nephews, and everything is a family business. Whether it is economics, whether it is politics, it is all a family business. So this is not unique to women. You also have men. Appadi irukra pakshathla, why should women alone not come up in politics? It is not because they are dummies. The sons are also dummies. The fact of the matter is, not only do we that they are not proxies, you have tens of thousands of women who have been elected to panchayat. In India pura pathina kittatta 1 crore elected representatives are women in the past 2.5 decades. Over ward level, panchayat level, jilla level, taluka level, you have women who have been elected. 1993-94, the panchayat reservation for women was passed. Appa vandu 33%, we had 33% reservation for women. Ippa vandu kittatta more than 21 states have 50% reservation for women. So that many women are elected every year. As the term completes, that many women will be elected. And therefore, over the years, leadership positions, lakshakanakla, there have been women in leadership positions in both urban governance, that is in cities, municipal corporations, and in gram panchayats, and at the panchayat level in the gramathupurathla pathinganalum you have women. When there are so many women, adutha level avangalukku promotion kuduthu avangalukku or MLA o MP o aakradhula, what is the hesitation? Why is that not happening is the real question. And we know of some very strong women who have been in Indian politics, right? So the third myth is, oruvela women are also very corrupt. The mari women are paathitu vandu, oh ivangala vandu they are corrupt, they engage in criminal activities abdinu they, but we know very well that the men are also corrupt, they also engage in criminal activities. It doesn't stop the men. அதாவது நீ வந்து ஒரு ஆணுக்கு வந்து அது டிக்கெட் எலெக்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறப்போ, you are not looking at is this a good man? Is he politically sound? அவனுக்கு வந்து அரசியல் அறிவு இருக்கா? அவனுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ், அதாவது மக்கள் சேவைன்ற ஒரு இது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே பார்க்காம purely for the sake of ambition and for the sake of political success, you are able to bring up men in politics. Just like ஒரு பிசினஸ்ல நீ ஒரு ஆணை சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு do they have business acumen, அவங்களுக்கு வந்து அந்த டொமைன்ல நாலேஜ் இருக்குதா, அவங்க வந்து அந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடியுதா நம்ம பாக்குறோமே தவிர அவன் வந்து ஒரு நல்லவனா அப்படின்றது நம்ம பாக்குறதே கிடையாது. So அதே மாதிரி in politics also, men do not get the microscope put on their character, however corrupt they are, however many criminal cases. In fact, if you look at our current parliament, கிட்டத்தட்ட 40% of the MPs have cases on them. About 33%, 1/3 of the MPs have serious criminal cases on them. Serious criminal cases na enna artham? Kidnapping, rape charges, weapons charges. They have so many cases on them. Nevertheless, they get tickets, they get elected to parliament. In fact, if you look at the Modi government today and look at the cabinet, you have plenty of cabinet ministers who are either sons, nephews, uncles. எத்தனையோ பேர் இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது, Modi's cabinet is full of dynasts. Right? And similarly, as I said, the parliament is, at least 1/3 to 40% have cases, FIRs against them. Preliminary investigation. It has been determined that they have cases. But all of this doesn't seem to matter so long as they are made, right? All of these questions only come up for women. The minute you say Jayalalitha, oh, attana corrupt ah irundangale, Sheila Dikshit attana corrupt, Mamata Banerjee attana violence irukke, empa ungalukku violence e kediyada, neengala ottotru buddharum gandhiyama porandirkeenga illiye. So the fact of the matter, if by pure analysis, the parliament, our PRS legislative is an organization, a non-profit organization that does research on every single MP and MLA in every single state. How many people have criminal charges? How many people have corruption charges against them? Appadi actual data நம்ம பார்க்கும்போது, men வந்து 2x the number of criminals you have compared to women, and corruption also in women is 10% points lower than in men. So, but நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல வந்து நம்ம அதனாலதான் விமனை முன்னு கொண்டு வரணும் அப்படின்ட்டு மட்டும் சொல்ல முடியாது. It is a representative democracy. What a representative democracy னா என்ன அர்த்தம்? That any significant population, we should be able to speak for ourselves. வந்து okay, farmers, இப்போ கிட்டத்தட்ட 30% இந்த நாட்டுல வந்து நம்ம இதுல இருக்கோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர்ல இருக்கோம் அப்படின்னா, அந்த விவசாயத்திலிருந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க, they should be elected, they should be able to speak for themselves, because விவசாயத்துல என்ன பிரச்சனை இருக்கு, what is the biggest problems to be solved, what are the policy decisions to be made என்றது, they are best equipped to say it.
இப்ப என்ன வந்து I have been born and raised in a city in Madras, அதுக்கப்புறம் I lived abroad, I lived in Bangalore. என்ன கொண்டு போய் வந்து நீ வந்து ஃபிஷர்மேனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை கொண்டு போய் சால்வ் பண்ணுனா ஷூர் நான் படிச்சு வேணா புரிஞ்சுக்கலாமே தவிர அந்த lived experience I do not have, right? Having lived their lives and having intimately understood their problems என்ற இது கிடையாது. அதனாலதான் we have a representative democracy. இப்போ growing up as a Muslim woman, what are the issues that you face? அப்படின்றது I wouldn't know. I did not grow up as a Muslim woman. Muslim women should speak for themselves. Same way, what problems does a woman face ன்றது many men don't know. வெளியில போகும்போது டாய்லெட்ஸ் இருக்காது. ஒரு பஸ்ல ஏறுனா அந்த பஸ்ஸோட டிசைனே is in such a way நீ மேல கையை தூக்கி பிடிக்க முடியாது. உனக்கு எட்டவே எட்டாது. நீ சைடுல தான் பிடிக்கணும். இல்ல when you go on public transport அவன் உரசறான் அவன் என்ன பண்றான் as a sexual molestation only you know. And what happens when you go to a counselor's office or an MLA's office? Do they sit and talk to you? Do they look at the முக்காவாசி ஆண்கள் பாத்தீங்கன்னா பெண்களை மூஞ்ச பார்த்து கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க. ஒரு ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதுவும் if you're a Dalit woman, then கேட்கவே வேண்டாம், you get treated very poorly. So there are a lot of issues when you turn 18. There is a pressure. தள்ளி இருக்கிற காலேஜுக்கு போகாதமா, கிட்ட இருக்கிற காலேஜுக்கு போ, கல்யாண வயசு வந்தாச்சு கல்யாணம் பண்ணியாச்சா குழந்தை பெத்துக்கோ, should you be work? There are so many compulsions, lived experiences that women have that only women will be able to articulate, which is the reason we have a representative democracy. Not only because somebody is qualified or better or clean, அதெல்லாம் வந்து அப்புறம் வருது. But first you should be able to represent yourself. When there is no representation, when you're not even able to talk, especially in the north, or Bihar, Uttar Pradesh, Madhya Pradesh, in many villages எடுத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டிலே எடுத்தீங்கன்னா இல்ல கர்நாடகாலயே எடுத்தீங்கன்னா, ஒரு ஏலியன், ஒரு unknown stranger, male stranger, ஒரு பொண்ணு வந்து ஒரு யாரோ ஒரு ஆண் கிட்ட போய் பேசுறது, அவங்க பிரச்சனையை சொல்றதுங்கிறது is a very odd thing. அவங்களும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த கல்ச்சரலி ஆல்சோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அப்படி இருக்கும்போது உனக்கு வந்து ஓகே, எங்க கிராமத்துல இருந்து ஒரு 115 girls are going to college every day. அங்க வழியில வந்து there are a gang of boys who are standing, அவங்கள டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள molest பண்ணிட்டு இருக்காங்க, remarks pass பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது வந்து நீ எப்படி ஒரு யார்கிட்டயோ போய் சொல்லுவ? Even in the city, even in Bangalore, just last election I have seen women coming all the way, leaving their MLA out. Their Bangalore of 28 MLAs, only one was a woman. Okay, and the 27 other constituencies lende 27 other constituencies lende and the aangal vittu they have come to see the female MLA and tell her, we have come to you because you will understand. There is a hostel, there is a ladies hostel where there is all kinds of issues happening. We are not comfortable telling our male MLA, so we have come 20 kilometers this other side of the city in order to talk to you about it. These are very common, right? So if you think about it, in a democracy mukkiyama irudhu democracy endradhe vandu to take the citizens' voices, people's voices into parliament, into the legislature and make policy decisions. That is what a democracy is. என்னோட வாய்ஸை எடுத்துட்டு போறதுக்கு தான் நான் வந்து எலெக்ஷன் நடத்துறேன், அதுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன், அதுக்கு தான் நான் வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன். When you cannot carry my voice, there is no point in my having an election. Now, if 50% of the population's voices are not carried because we ourselves are not comfortable talking about it, also because the men do not have the experiences of what it takes to be a woman, facing everyday life as a woman, then so basically then you don't have a representative democracy. 50% of the voices are not being heard in parliament and in legislatures where policies and laws are being made for the past 75 years. So the fourth myth is sorry, maybe women are okay, less corrupt irukkalam, less criminal irukkalam. Okay, maybe there are even crores of women and so many lakhs have been elected, namadan chance kudukama irukama. But can women actually govern? Do they have the competence to be elected leaders? Abdindra kelvi varudhu. That is the next thing immediately people will say. Women cannot drive, women cannot drive a plane, women cannot work in an army. First adana solvanga, nee eppadi indha chemical plant la eppadi nee unnala work panna mudiyum, pengalala panna mudiyumaandra kelvi varudhu. So then if you look at competence, I have a beautiful cartoon that I always like to use. The man goes and digs the well far away and these women have to carry the pots. Then நீ வந்து கால் கடுக்க அந்த 15 கிலோமீட்டர் நடந்து போய் தூக்கிட்டு வருவியா? இல்ல நீ வந்து கிணறு இவன் வீட்டு பக்கத்துல இருக்கு. Why do women spend 2 hours in every village for water when the water should be next to your house? Because you go and dig it somewhere else. What does this tell you? This simply tells you that if you are the one carrying the water, you will now make arrangements to make sure that the water is available always 24/7 and close by. நீ எப்போ இது உன் வேலை இல்லையோ, you can afford to look at governance in a different way. Why isn't running water prioritized? Because women are the ones who are responsible for water in the house, right? Women are the ones responsible.
So everywhere you have water problems, water is far away because women are not in governance. Okay. So the fact of the matter is, if you look at the current set of MLAs and MPs, you know, higher degree of women are graduates, higher degree of women are well equipped to make the decisions. In fact, in one of the UN studies, in 4,000 plus assembly constituencies across India, அவங்க study பண்ணிருக்காங்க 4,000 மேல constituencies, and the dark color பார்த்ததெல்லாம் வந்து constituency எப்பவாவது இந்த 75 வருஷத்துல அட்லீஸ்ட் ஒரு தடவை 2 தடவை it has had women's representatives. யாரோ ஒரு பெண்மணி வந்து ஒரு எம்எல்ஏயா இருந்திருக்காங்க இல்ல எம்பியா இருந்திருக்காங்க. In those constituencies, you see that the GDP is higher, the economic growth of the constituencies is better. That is, even if only once or twice you have had a woman in your constituency as elected representative, your constituency is better off. So there is always an advantage to having a diverse representation. It's a very simple logic. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு constituencies-ல வந்து எப்பவுமே இப்ப Dalits-க்கு we reserve constituencies, SC, ST constituencies. But எல்லா constituencies-லயுமே there will always be a certain percent of people who belong to the Dalit fraternity. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு representation எல்லா constituencies-லயுமே ஒரு rotation basis-ல கிடைச்சது வெச்சுக்கீங்களேன். அங்க இருக்கிற Dalits-ஓட voices will be heard better. அவங்க issues will be solved better. அவங்க lifestyle will be better. Therefore, overall the constituency-ஓட situation will become better. அடுத்த myth என்னன்னா, but maybe can women win elections? Do women know how to fight elections? Are women winnable? Winnable இருந்தா we would have tried to have more women leaders, but women are not winnable. அப்படின்னு ஒரே அடியா அடிச்சிருவாங்க. So that is where I want to show you how some of the statistics on this. Yeah. So this is the winning rate of men and women in parliament. இதுல வந்து if you look at the purple தான் women, pink is men. Okay, ஒவ்வொரு எலெக்ஷன் ஒவ்வொரு பீக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் 1957 எலெக்ஷன்ல மென்னோட வின்னிங் ரேட் இங்க இருந்ததுன்னா விமனோட வின்னிங் ரேட் இவ்வளவு ஹையா இருக்குது. அதாவது for every 100 women who are candidates and 100 men who are candidates, how many men win, how many women win அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் you will see 1962 again many more percentage of women than men have won, while the actual number of women is far less. As a percentage, more women win. Again 1967, 1971, 77, while the rate may vary, doesn't vary, what is guaranteed is that women always win at a higher rate than men. இதுல இருந்து என்ன தெரியுது? What can you conclude? You can conclude that voters want to vote women. If you give voters a choice of women candidates and men candidates, on average, not for every woman and every man, on average, India பூரா எடுத்தீங்கன்னா ஒரு average mathematical average எடுத்தீங்கன்னா women win at a higher rate than men do. So winnability is definitely not an excuse that you can use. Every election, this is நான் காமிச்ச graph தான் இங்க I am showing you, right? So voters want to vote for women, right? Whereas if you look at panchayats, and municipal corporations, you have 33 to 60% women. If you look at state assemblies and parliament, there are so few women. Why is that? When voters want to vote women, when women are winning at a higher rate, when panchayats have so many women, why do you have so few women in legislatures and parliament? Because there is no reservation. Because the parties வந்து womenோட ஓட்டுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பார்க்கறாங்களே தவிர women எப்படி leadership positions கொண்டு வரலாம்ன்றது அவங்களுக்கு கவலையே இல்ல. ஒவ்வொரு எலெக்ஷனும் பாத்தீங்கன்னா they give 8% tickets to women. அதாவது when you go to your polling booth and when you look at the ballot, 100 candidates இருந்தாங்கன்னா அதுல 90 plus candidates are men, they are not women. So when you don't have women standing for election, how can they win elections? Women 8% of the candidates. Now how can they be 50% of parliament or 33% of parliament or 20% of parliament or even 15% of parliament? It's very difficult. That is why it has taken us 75 years for women to become even 14% of parliament. So what some of us have been doing is running an organization. There are many people who have worked on this. So I run a group called Political Shakti, which is a volunteer group, and we have also worked on this for a few years. And we realized that the problem is not a
ஒரு ஈஸி ஆன்சர் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்ல இது. இது வந்து there are lot of issues with this. Although there are lakhs and crores of women in various political parties, அவங்களுக்கு பார்ட்டிக்குள்ளேயே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது கிடையாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், இல்ல ஒரு ஜெனரல் செக்ரட்டரி, இல்ல ஒரு சிட்டி பிரசிடென்ட், இல்ல ஒரு கான்ஸ்டிடியூவன்சி ஒரு லீட், இல்ல கேம்பெயின் கமிட்டியோட சேர்மன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே வந்து இது positions that are filled by men, and women don't get opportunities to hold positions within the party. Within the party, if you don't grow, it is very difficult to win an election, because when you grow within the party, you're building a base for yourself. Supposing a woman is in charge of Chennai city for a political party, let one of the அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், சென்னை சிட்டி in charge ஒரு woman ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த சிட்டில இருக்கக்கூடிய support base of DMK or ADMK should grow அப்படின்ட்டு அர்த்தம். The woman has the responsibility, அந்த பெண்ணுக்கு அந்த லீடருக்கு responsibility என்னன்னா சென்னை சிட்டிக்குள்ள the number of members of DMK or ADMK should grow, number of various booth level leadership of that party should grow, the ward level leadership of the party should grow, the constituencies within the city leadership of the party should grow, number of members should grow. So these are the metrics, or these are the goals, or these are the objectives. ஒரு சென்னை சிட்டி ஓட இன்சார்ஜ் அப்படின்னா அந்த இன்சார்ஜுக்கு என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்திருப்பாங்க, என்னென்ன கோல்ஸ் கொடுத்திருப்பாங்க. நீ வந்து ஒவ்வொரு சென்னையிலுக்கு ஒவ்வொரு வார்டுலயும் you have to raise the membership. In every booth of Chennai city you should raise the membership. You should grow the leadership positions in each of the wards and each of the booths. Now when you have responsibility like that, you will go and tour the city. You will start talking to various cohorts of people. You will start talking to women, you will start talking to men, you will start talking to people who are businessmen, you will start talking to traders, you will start talking to students, and you will start enlisting members from each of those communities. And then that is how you will grow the membership. When you do that, what happens to you? உன்னோட leadership position, உன்னோட ஒரு கெத்து அது ஜாஸ்தியா, உன்னோட இமேஜ் வளரும் அந்த சிட்டில. ஓஹோ இந்த மாதிரி she is responsible for Chennai city. நான் பேசிருக்கேன், நாங்க ஸ்டூடெண்ட் லீடர், நாங்க பேசிருக்கோமே, நாங்க வந்து இது we are the fishermen, we have a labor union, we have spoken to this. So your face will become known. You become known as the leader in Chennai. Therefore, tomorrow when you contest elections, these people will vote for you. If you never get a party position, if you never grow within the party, you will never gain leadership within the area, within the geographical area, within the constituency, within the city, within the district. Face will not be known, name will not be known. Post அடிச்சு போட்டா இவங்க யார் இந்த அம்மா, யாராவதோட பொண்டாட்டியா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. That is what will happen. So by not allowing women to grow within the parties, you will never allow them to grow in politics. Okay, so that is one of the biggest things that Shakti realizes. So we work with parties to make sure that more tickets are given to women, women are given leadership positions. Similarly, the women candidates themselves and the women, even the women elected, they have a lot of problems because you are working in a patriarchal environment where men will not let you grow. ஒரு மாநாடு, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு event நடக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா, they will not allow the women to sit in front, women will be sitting in the back. They will not allow the women to speak. But recently Modi had a meeting in Rajasthan. Okay, and in Rajasthan BJP has had Vasundhara Raje be the chief minister twice. She's a two-time chief minister of Rajasthan. Okay, she was in the meeting, she had a seat on stage, and they had some 10 people speak, including Modi. Vasundhara Raje was not one of them. The two-time chief minister of Rajasthan did not get an opportunity. She is just sitting there and watching. இத்தனை பேசுற அந்த ஆம்பளைங்களோட பின்பக்கத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. What is the respect? Even if you're a chief minister, you don't get respect to speak. How will her stature grow? She's the most popular BJP leader in the state. She doesn't have an opportunity to speak. So இப்பதான் women's reservation bill pass பண்ணிட்டேன்னு அவங்க claim பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு two-time chief minister has not been given a chance to speak. So Shakti, we realize that it is a multifaceted problem. The problem is not unidirectional. It is not a single issue, single point issue கிடையாது. இது வந்து விமெனுக்கு பார்ட்டில ரோல் கொடுக்கிறது கிடையாது. இப்ப வெளிய பப்ளிக்ல அவங்க பேசணும், அவங்க லீடர்ஷிப், அவங்க ஸ்டாச்சர் வளரணும்னா அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்சார்ஜா லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் கொடுக்கிறது கிடையாது. As I showed you, tickets வந்து 8%, 9% of the women get tickets in any party. So we work with all of this, including for reservation. We have run many campaigns on. Just a sample of the volunteers across the country, and they differ.
And we have run many campaigns. These are all photos of various campaigns that we have run over the years. And one of the campaigns that we have run is for passing the women's reservation bill. We have run it many times. This is just one of the campaigns we've run. We've run the campaign in Chennai as well. In fact, we have run the campaign from Bangalore. We've run it in Delhi, in Bombay, and Bhubaneswar, in so many cities, in Ahmedabad, in many cities we have run it. And we did a call your MP. This is just an example of a campaign. On December 27, 2018, before the previous 2019 Lok Sabha elections, we did a call your MP campaign where all the volunteers, அந்த ஒரு குறிப்பிட்ட 2 மணி நேரத்துல வந்து we called every single sitting Lok Sabha MP asking them to table the women's reservation bill. It did not happen in 2019, but we have run the same campaign many times, and it did happen now, right? Many groups have also run it. And it did finally happen, right? But and I also want to talk to you about a different campaign. One of the most recent campaigns that we ran was so these are all Women's Day campaigns that we ran in so many cities. But I also want to and at the end of it, in the 2019 elections, as I said, for the first time in the history of India, we have had 14.6% women in parliament. It's very small, but still it is the highest number we have had. And many parties after our campaigns also gave the TMC in Bengal, Mamata Banerjee's party gave 41% tickets to women. 8% average நடந்துட்டு இருந்தது. அந்த எலெக்ஷன்ல மட்டும் 41% tickets were given to women by TMC, 33% tickets were given by BJD. So the number of women in parliament increased. இப்போ most recently Bihar elections we had run a campaign where it was during COVID, so we could not get on the street. But அங்க லோக்கலா இருக்கிற NGOs ஓட கை கோத்துட்டு, இதெல்லாம் NGO names, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 to 140 NGOs and eminent personalities from Bihar, local people ஓட we joined hands. And the campaign, these are all organizations, and the campaigns that we ran for parties to give more tickets to women, பாத்தீங்கன்னா, one of the things we did was to reach out to the, நான் சொன்னேன் இல்லையா, every state has the women elected representatives at the local bodies level. So the sarpancha இருக்கட்டும், கிராம பஞ்சாயத்துல இருக்கட்டும், அவங்க அந்த womenக்கு reach out பண்ணிட்டு, இந்த கோவிட்னால யாருமே வந்து we cannot come and protest, we cannot come and meet the parties, we cannot go to the party offices. So what can we do? The volunteers came up with a creative idea. Why don't we reach out to these women? ஒவ்வொரு வில்லேஜ்லயும் பிஹார்ல பாதி வில்லேஜஸ்ல வந்து women தான் elected, 50% reservation இருக்கிறதுனால. So இந்த பெண்களை ரீச் அவுட் பண்ணிட்டு இவங்க கேட்டா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இந்த எலெக்ஷன்ல வந்து we want at least 50% of the candidates to be women. Women's reservation இல்ல, பார்ட்டிஸ் இப்ப டிக்கெட் கொடுக்குறாங்க. women candidates பீகார் எலெக்ஷனுக்கு நீ வந்து இப்போ தேர்தலுக்கு வந்து you're going to field women. அப்படி இருக்கும்போது why don't you field at least 50% women? ஒவ்வொரு பார்ட்டில வந்து 50% பெண்கள் ஆகி நம்ம கேண்டிடேட்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப வந்து 50% women have to win. நீ எந்த பார்ட்டி ஜெயிச்சாலுமே you will end up having 50% women in power. That was the theory. So because they cannot come out and protest, but each of these people, இந்த ஒவ்வொரு சர்பஞ்ச் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து ஒரு 1000-1500 ஓட்டு வாங்கினாதான் நீ ஜெயிக்க முடியும். அதாவது 1000-1500 ஓட்டு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு பெண்மணிக்கு பின்னாடியும் 1000 இல்ல 1500 ஓட்டு நின்னுட்டு இருக்கு. So இவங்க கேட்டாங்கன்னா these voices will be very very powerful when they ask for it, because there are 1000 votes behind them. So what did we do? We said you hold a placard. In the placard you write, I demand that we must have 50% tickets given to women. 50% of the candidates, தேர்தல்ல நிக்கக்கூடிய 50% வந்து பெண்களா இருக்கணும். எந்த பார்ட்டியா இருந்தாலுமே எல்லா பார்ட்டிஸ்லயும் இதான் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளக்கார்ட் ஒன்னு ஹோல்ட் பண்ணி ஒரு செல்ஃபியா எடுங்க நீங்க. Because இது கோவிட் டைம், you cannot come out. So take a selfie and you send it to us. You post it, right? சக்தி கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொன்னா that itself became viral. More and more women, sarpanches, started taking mukhyas. They called mukhyas in Bihar, not sarpanches. They started taking selfies. In fact, sila photos lam pathina they'll be men. The men also started taking selfies and sending to us, saying that 50% of the candidates should be women. It's very sweet. This went viral. This viral aite, we also released a film. I will play the film for you. It's a 1-minute film. I will play the film for you. This is so that every voter in Bihar, these are uneducated, many of them are uneducated people, many of them are older people, literacy rate was low, even lower than it is today. எல்லாருக்கும் இந்த மெசேஜ் வந்து போய் சேரணும். என்ன மெசேஜ்? இந்த மாதிரி ஒரு
லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பெண்கள் இல்லைன்னா என்ன மாதிரி பாதிப்பு, எல்லாருக்குமே பாதிப்பு, பெண்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, எல்லாருக்குமே பாதிப்பு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்கள்ட்ட போய் சேரணும்னு சொல்லிட்டு we also made a film and I'm going to share I'm going to play the film for you in a minute. Just give me a second. அந்த கருப்பு. Yeah. Okay, I'm going to play the film. You have started screen share. Participants can now see your application. You are screen sharing. Gandhi padam theriyuda? Okay. हाँ 1 लीटर पानी ले लूं, हमें 10 किलोमीटर बोलना, कहना देखबो तुम। आज हमार गुड़िया हमार बिया में आयल बिया, कैसे देखबा तू। हम घौन पात छी पर घरों के कागज में नहीं छी, केना देखबो तो। हमारे स्कूल में लड़कियों के लिए शौचालय आज भी एब्सेंट है, कैसे देखोगे तुम। रोटी के बदला फेरो बेल्टे खेलिए, कोना देखबो तू। उ फेरू कॉलेज के रास्ता में जबरन लिफ्ट देवे खातिर आ गई, कैसे देख पा तू। Geeta Langevin has left the meeting. Geeta Langevin has joined the meeting. So this in the film பாத்தீங்கன்னா பிஹாரி லாங்குவேஜஸ்ல பண்ணது, அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு. சோ இது வந்து ஒரு just ஒரு 1 minuteல ஒரு வாட்ஸ்அப். You have started screen share. Participants can now see your application. You are screen sharing. People should be able to understand ஒரு women's representation, பெண்களுக்கு வந்து அந்த இது ஒரு அரசியல் உரிமை இல்லைன்னா what will be the effect அப்படின்ற மாதிரி இது பண்றது. சோ இந்த கேம்பெயின் பீகார்ல பண்ண எல்லாமே சேர்த்து போட்டு, இந்த ஃபில்மும் சேர்ந்து, இந்த முக்கியாஸ் இந்த சர்பஞ்சஸ் கிட்ட பண்ண இந்த செல்ஃப்லெஸ் செல்ஃபின்ற கேம்பெயின் எல்லாமே சேர்த்து நாங்க வந்து அண்ட் பிளஸ் எம்எல்ஏஸ், விமன் எம்எல்ஏஸ், ஏற்கனவே இருந்த விமன் எம்எல்ஏஸ் அவங்களையும் கான்டாக்ட் பண்ணி அவங்களையும் இதே மாதிரி வந்து டிக்கெட்ஸ் டிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த பேனல் டிஸ்கஷன் எல்லாம் பண்ணி எத்தனையோ பண்ணிட்டு இது பூரா வந்து நாங்க இதுக்கு அமிச்சோம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ரிசல்ட் பாத்தீங்கன்னா the number of female candidates increased. 10% இருந்தது வந்து 13% increase ஆச்சு. So that is a good thing. In fact, JDU அந்த win பண்ண பார்ட்டி வந்து 19% they gave tickets. That is why the number of women in Bihar Assembly was also better. But the most important thing is when we run campaigns, a lot of people, because the press covers it, Hindi, whatever, எந்த இது இப்ப சென்னையில இருக்கிற campaign தமிழ் pressல வரதுனால a lot of people heard about the campaigns. The political parties also heard about the campaigns. It puts pressure on them. And in the whole campaign also we went to the Cannes Film Festival, CANNS ES அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாங்க இந்த கேம்பெயினை அமைச்சிருந்தோம். சோஷியல் இம்பாக்ட் கேம்பெயின் பேர் இதுக்கு. இதுல வந்து வெறும் இந்த வாலண்டியர்ஸ் ரன் பண்ண கேம்பெயினுக்கே வி won the Cannes கோல்ட் அண்ட் 2 சில்வர் அவார்ட்ஸ் கிடைச்சது. இன்ஃபேக்ட் எங்க காம்படிஷன் வந்து கூகுள் அண்ட் அமேசான் அவங்க நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ரன் பண்ண கேம்பெயின் எல்லாம் பீட் பண்ணி வி காட் தி அவார்ட். அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் அவார்டு வந்து இந்த விமென்ஸ் ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் ஆனதுதான். இப்ப வந்து கடைசியில இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கடைசியில வி Geeta Ilangavan to everyone. Congratulations. So the good news is இதுக்கெல்லாம் அப்புறம் வந்து the women's reservation bill has been passed. Now we'll talk about the women's reservation bill. The problem with this women's reservation bill, what is the good news, what is the bad news? Good news is the women's reservation bill has been passed. இத வந்து over years அடுத்தது வந்து நாங்க அடுத்து யார் வந்தாலுமே அரசியலுக்கு ஒன்றிய அரசுல யார் வந்தாலுமே it is very difficult for them to unpass the bill or say that this is no longer women's reservation is no longer a reservation cancel பண்றது வந்து ஒரு நடக்கக்கூடிய சம்பவமானா நடக்காது அவ்வளவுதான். I mean once it is passed it will stay. So that is the good news. But bad news என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த women's reservation bill 1996ல தேவகவுடா அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த போது he tried to pass. அவர் தான் first prime minister who tried to pass the bill. It did not pass. Then even the next prime minister I.K. Gujral, he was a prime minister for a very short period of time. Appo he also tried to pass the bill. It did not pass. Atal Bihari Vajpayee, it was a BJP government. After that he tried to pass the bill. It did not pass. Then came the Manmohan Singh government. He also tried to pass the bill. It did not pass. Modi actually was the first prime minister with a full majority. இவங்க எல்லாமே வந்து coalition government தான். So pass பண்றது ரொம்ப கஷ்டம். But Modi had a full majority. அப்ப கூட he did not table the bill. 2014லயும் அவர் பாஸ் பண்ணல, 2019லயும் பாஸ் பண்ணல. இப்ப வந்து அந்த ஸ்பெஷல் செஷன் கால் பண்ணிட்டு he tabled the bill. But in the bill பாத்தீங்கன்னா it is exactly like the previous bill except for 3 clauses. So இது ஏன் இது வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் கால் பண்ணி எதுக்கு பாஸ் பண்ணோம்? சாதாரண செஷன்லயே அவர் பண்ணிருக்கலாம். இத்தனை நாள் பண்ணலன்னா கூட இப்ப வரப்போறது winter session is there, after that the budget session is there, he could have passed it. So he has called for a special session in order to get all the sort of drama and press sort of excitement around it. More than anything else, it did not need a special session. And the 3 clauses என்ன வித்தியாசமான clauses னு பாத்தீங்கன்னா, number 1 வந்து it is not effective immediately. So 2024 electionக்கு அது the reservation apply agad. So we will not have 33% women at the end of the 2024 election due to this. I mean, if all the parties give so many tickets to women and all the women are elected, we may have it. But in the reservation bill nala onnu oru benefitum varapogudilla. So adu onnu. Second என்னன்னு பாத்தீங்கன்னா, so when will the benefit come அப்படின்னு பாத்தீங்கன்னா, they have now tied it to census and then the delimitation after that. Now women's reservation சென்சஸ்க்கும் என்ன சம்பந்தமே கிடையாது. நீ எப்ப வந்து ஆண்கள் நம்ம எலெக்ட் பண்றோமோ பார்லிமெண்ட்டுக்கு, அதே மாதிரி பெண்களும் எலெக்ட் பண்ணலாம். அதுக்கும் சென்சஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. Why should the women's reservation bill tied to census? Should not be. So but the only reason you can think of is இதை போஸ்ட்போன் பண்றதுக்காக பண்ணிருக்காங்க. சோ இப்ப சென்சஸ் அடுத்த சென்சஸ் எப்ப நடக்கும்? 2021 நடக்க வேண்டிய சென்சஸ் நடத்தல. சோ அடுத்த சென்சஸ் எப்ப நடக்கும்? 2031 தான் நடக்கலாம். ஆக்சுவலா நம்ம இது படி நடக்கணும்னா 2031 தான் நடக்கும். அதுக்கும் அப்புறம் டீலிமிட்டேஷன் நடந்துட்டு அதுக்கும் அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் யூசுவலா 5 years ஆகும். டீலிமிட்டேஷன் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். டீலிமிட்டேஷன்னா என்ன? டீலிமிட்டேஷன்னா வந்து இப்ப சென்சஸ் நடந்ததுனால 2021ல சென்சஸ் நடக்கல. So 2011ல நடந்த சென்சஸ் தான் லாஸ்ட் சென்சஸ். So 2031ல இப்ப ஆக்சுவலா நம்ம இது படி நடந்ததுன்னா, ஷெட்யூல் படி நடந்ததுன்னா, புதுசா வந்து we will know how many people are there in India, how many people of especially SC ST எவ்வளவு இருக்காங்க, and அது ரெசர்வேஷன் எந்தெந்த கான்ஸ்டிட்யூன்சிஸ்க்கு நடத்துறோம், கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஆஃப் தி பவுண்டரிஸ் மாறும். அதான் டீலிமிட்டேஷன். அது ஏன் நடத்தணும்? இப்ப மட்டும் ஏன் நடத்துறோம், போன தடவை ஏன் நடத்தல அப்படின்னு பாத்தீங்கன்னா, there was a freeze on the delimitation by law. 2026 வரைக்கும் ஏற்கனவே இருந்த delimitation தான் நீ யூஸ் பண்ணி ஆகணும். even though censusல 2011ல நம்பர்ஸ் மாறி இருக்கும், 2001ல நம்பர்ஸ் மாறி இருக்கும், அதுக்கு முன்னாடி 1991ல மாறி இருக்கும். அது எதுவுமே கருதாம 1971ல இருந்த நம்பர்ஸ் படி நம்ம வந்து இத்தனை நேரம், நம்ம இத்தனை நாள் வந்து இத்தனை வருஷம் வந்து இத்தனை டெகேட்ஸ் வந்து நம்ம
அந்த டீலிமிட்டேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1971 நம்பர்ஸ் பிரகாரம் தான் நம்ம கான்ஸ்டிடியூவன்சிஸோட பவுண்டரிஸோ எத்தனை பேர் இருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் இந்த ஓவர் த பாஸ்ட் டெகேட்ஸ் சவுத் இந்தியால வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஹஸ் ஹேப்பன். And எல்லாருக்குமே நமக்கு தெரியும், there has been a lot of efforts for population control, a lot of campaigns have been run, we too, ours too, எவ்வளவோ நடந்து. The total fertility rate, அதாவது ஒரு பெண்ணுக்கு எத்தனை குழந்தைகள் ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா வந்து across South India, across certain states வந்து we have brought it to around 2 or less than 2. தமிழ்நாடுலாம் பாத்தீங்கன்னா 1.8, கர்நாடகால it is already below 2. Whereas if you look at the North Indian states, in many of the Hindi speaking states, it is well above 2, 2.3, 2.5, 2.8 எல்லாம் கூட இருக்கு. So என்ன ஆயிருக்கும், இத்தனை வருஷத்துல வந்து அங்க வந்து பாப்புலேஷன் எக்கச்சக்கம் ஜாஸ்தியா இருக்கும். இங்க சவுத் இந்தியால வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆனாலும் அது வந்து ரொம்ப அது TFR குறைச்சல ஒரு மாதிரி ஒரு பிளாட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பிளாட்டன் ஆயிருக்கும் பாப்புலேஷன். சோ நீ வந்து 1971ல இருக்கிற சென்சஸை யூஸ் பண்ணாதான் அந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் நார்த் இந்தியா டு சவுத் இந்தியா எத்தனை சீட்ஸ் எத்தனை கான்ஸ்டிட்யூவன்சிஸ் இருக்கும், அதனால நம்மளுக்கு எத்தனை எம்பிஸ் எத்தனை சீட்ஸ் இருக்கும்ன்ற அந்த ப்ரொபோர்ஷனை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வந்து ஒழுங்கா அதை ஃபாலோ பண்ணி பாப்புலேஷனை குறைச்சதுனால ஆக்சுவலா நீ 1981, 91, 2001, 2011 சென்சஸ் எடுத்தேன்னா நம்ம சீட்ஸ் ரொம்பவே குறைஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம பாப்புலேஷனை குறைச்சிட்டோம். பட் நார்த் இந்தியால அவ்வளவு பாப்புலேஷனை குறைக்கல. பட் நம்மளுக்கு சீட் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னா, எம்பிஸ் குறைஞ்சு போயிட்டாங்கன்னா அப்ப பார்லிமெண்ட்ல நம்மளுக்கு வாய்ஸ் கிடையாது. அகெயின் இட் கோஸ் பேக் டு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. உனக்கு வாய்ஸே இல்லைன்னா உன்னோட இஷ்யூஸை பத்தி யார் பேச முடியும்? நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு 100 எம்பிஸ் இருக்கிறதுக்கு பதில் 40 எம்பிஸ் இருந்தாங்கன்னா நம்ம வாய்ஸே கேட்காம போயிடும். அடுத்தது அவன் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கணும்னு பாக்குறான். அப்ஜெக்ட் பண்றதுக்கு ஆள் வேணுமே உனக்கு. அப்ஜெக்ட் பண்றதுக்கு ஆள் குறைஞ்சிட்டாங்க. இருக்கிற 543ல உனக்கு 150 பேர் இருக்கிறதுக்கு பதில் உனக்கு வெறும் 50 பேர் இருந்தாங்கன்னா கேட்பார் ஆள் இல்ல. சோ உன் வாய்ஸ் கேட்கலன்னா then they can just make any change they want. So that is the fear. So what the southern states, especially the Tamil Nadu parties did, MPs did, was to negotiate with the central government that 1971 census will be used until 2026. Adu varaikum it will freeze and we will not do delimitation. The promise avangi that has been encoded into law. But 2026 la, if they want, they can restart delimitation. Again, we will fight it. The South India will fight it. But what has Modi done now? Very smartly, he has coupled the women's reservation and delimitation. In other words, he is saying, I'm going to do the delimitation in 2026 based on the new census. So 2026 அப்புறம் நீ delimitation பண்ணனும்னா முதல்ல அதுக்கு வந்து சென்சஸ் முடியணும். அதுவே வந்து உனக்கு 2 வருஷம் ஆகும். சோ இப்ப 2024ல எலெக்ஷன்னா உடனே நீ சென்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ டீலிமிட்டேஷன் கமிஷன் நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் 2 வருஷத்துல ரிப்போர்ட் கொடுத்த உடனே தான் டீலிமிட்டேஷன் நடத்த முடியும். இதெல்லாம் சேர்ந்தே 2 years of census plus 5 years of delimitation, 7 years ஆயிடும். So if the census only is in 2031, then 2038 then this process can finish. 2039 election ku da women's reservation can even kick in, which is already 15 years from now. So first clause is census, second clause is delimitation, third clause which the original bill did not have is that the women's reservation will expire in 15 years from notification nu potrukanga. Notification எப்ப நடக்கும்? Census delimitation க்கு அப்புறம் கிடையாது. As soon as the bill is passed. Bill இப்ப Lok Sabha it has been passed. Rajya Sabha it has been passed. President has given the assent. Only thing that remains is at least half the states, 15 states need to pass the bill, which they will because all political parties passed it in the parliament. Same political parties are in the states. They will also give assent. So if assent vandiruchna, the bill is considered an act. Once it is an act, the government can notify it. If they notify it, it will be notified in 2024 itself. 2024 plus 15, 2039 oda aatangali. 15 years is over. So you have very cleverly pegged the reservation on census and delimitation in such a way that reservation won't even kick in till 2034 or 39. Meanwhile, 15 years is over. So are women going to get any benefit from this? No. Women cannot get any benefit. Maximum one election cycle you can have women. Adukapra what happens? This bill will cease. Now, hopefully the next political party will also pass the bill and extend it. But this bill does not give you any use.
Now in a way it is good thing we are not celebrating the bill, because இது complete it is nearly useless. So why did they pass such a bill? So that they can get credit. Modi can claim credit for passing it even without giving any women seats in the parliament. அதுல என்ன advantage, அவருக்கு என்ன advantage வருதுன்னா, ஏற்கனவே இருக்கிற பிஜேபியில இருக்கிற men, they will not be upset because they will not lose seats. You have to remember, total number of seats is fixed. So 543 சீட்ல வந்து விமெனுக்கு 1/3 சீட்ஸ் வரணும்னா men have to vacate the seats. அதனாலதான் அவங்க முதல்ல விமெனை ஃபீல் பண்ண மாட்டேன்றாங்க. Because ultimate power, political powerல we do not want competition. Let the men have the seats. Let the women not have the seats. அவங்களோட this is their way, the way in which they want to conduct politics. So now if Modi were to bring in reservation right away, then his own party men will be upset because they will lose the seats. So he is not going to win the election if his party men are upset. So what does he want? He wants the women's vote. He doesn't want women to get political power. What is the best way to do it? Pass the bill, claim that you did it, but let the reservation not kick in for 15 years. When that happens, women don't get any benefit, but you tend to get the advantage of claiming credit. நான் தான் இத்தனை பண்ணிட்டேனாக்கும், நாரி சக்தி ஆக்கும், பெண்களுக்கு நான் இத்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற கிரெடிட்டை மட்டும் நீ கிளைம் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலா வந்து 2024 இருக்கட்டும், 29 இருக்கட்டும், 34 இருக்கட்டும், சான்ஸே இல்லை. அதுக்கு அப்புறம் தான் சான்ஸ் வரும். ஆனா அந்த சான்ஸ் வந்த கையோட போயிடும். So that is the state, and I will stop there, and if there are any questions, I'm happy to answer. I hope it was useful and it touched upon the various aspects. Yeah. Thank you so much, Tara. So இது விஷயமா உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். கைகளை உயர்த்துனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கா வாய்ப்பு வழங்கப்படும். பிஃபோர் கோயிங் டு அதர் questions, I think I have my own personal question first. எனக்கு ஓபிசிஸ்க்கு இதுல வந்து ரெப்ரசன்டேஷன் இல்ல அப்படின்றது, it has been one very important aspect that needs to be discussed. So let me talk about that. So இப்போ வந்து பார்லிமெண்ட் 543 people 543 MPsல பாத்தீங்கன்னா close to 124 MPs, அதாவது 124 MPs தான் வந்து OBCs. So forget the women's reservation bill. பார்லிமெண்ட்ல வந்து பட் இந்தியா வைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40%. So 124 out of 543 எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வருது. பட் இந்தியா வைட் ஓபிசி பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம காஸ்ட் சென்சஸே நடத்தல. பட் நடத்தாம கூட நம்ம வேற சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு கால்குலேஷன் கெஸ், ஒரு எஸ்டிமேஷன் போட்டோம்னா கிட்டத்தட்ட 40% ஓபிசிஸ் வருவாங்கன்ற கணிப்பு. சோ அப்படி இருக்கும் பொழுது 20% தான் today we have OBC representation in parliament. So we have an OBC representation problem in parliament regardless of women. பெண்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, we have a huge OBC problem in parliament. So அதை நீ சரிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்? The same thing you did for SC/STs. SC/STs இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல இருக்கட்டும் இல்ல ஸ்டேட்ஸ்ல லெஜிஸ்லேச்சர்ஸ்ல இருக்கட்டும், பெர்சன்டேஜ் கரெக்டா, well they may not be treated properly, we may not be treating people properly, அவங்களுக்கு equality, we don't treat people equally, and so there are a lot of socio-economic gaps. அது இருந்தும் in terms of numbers we have a proper representation for SC/STs because it is proportional to the population. as 17% reservation அது நம்ம கொடுத்திருக்கு, அது already in law. So that is taken care of. Now அந்த 17% reservation SC/STs க்கு யாருக்கு போய் சேரணும்னு பாத்தீங்கன்னா அது ஆண்கள் and பெண்கள். 50% are women, 50% are men. Actually speaking, SC/ST reservation குள்ள 50% womenக்கு தான் seats கொடுக்கணும், 50% menக்கு seats கொடுக்கணும். But அது women's reservation bill இல்லாதனால mostly it is only men who get the seats. You don't have 50% SC/ST women in parliament. இப்ப women's reservation bill வந்ததுனால 1/3 of it will go to women. அது within the SC/ST reservation at least 1/3 will go to women. இப்போ OBCஸ்க்கு நம்ம அதே தான் பண்ணணும். காஸ்ட் சென்சஸ் எடுத்துட்டு OBC reservation கொண்டு வந்துட்டு அந்த OBC reservationக்குள்ள 1/3 womenக்கு வரணும். Right? So it is not a women's reservation bill problem. It is a caste non-representation problem, lack of caste representation problem. So women's reservation bill அவங்க என்ன ஒரு லைன் ஆட் பண்ணிருக்கணும்னா, subject to caste OBC reservation 1/3 of that will go to women அப்படின்ற ஒரு லைனை ஆட் பண்ணிருக்கணும். பட் அதை ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணலன்னா they don't want to give OBC reservation. So the OBC reservation for men and women அது தனியா சண்டை போட்டாகணும். அது SC/STஸ்க்கு எப்படி வந்து அந்த சண்டை அம்பேத்கரே போட்டு அது எப்படி அது நடத்தி காட்டினாரோ அதே மாதிரி OBC reservationக்கு சண்டை போட்டு OBC இப்ப இன்ஃபேக்ட் all other parties in the India alliance parties பாத்தீங்கன்னா they are promising caste census and OBC reservation based on that. So I see a positive side. இங்க வந்து அது நடந்ததுன்னா
ஓபிசி ரெசர்வேஷன் காஸ்ட் சென்சஸ் நடக்கும். ஓபிசி ரெசர்வேஷன் வந்ததுன்னா அதுக்குள்ள அகெயின் எஸ்சி எஸ்டி ரெசர்வேஷனுக்குள்ள எப்படி 1/3 விமெனுக்கு வருதோ ஓபிசி ரெசர்வேஷனுக்குள்ள 1/3. விமென்ஸ் ரெசர்வேஷன் இஸ் ஹாரிசான்டல் ரெசர்வேஷன், காஸ்ட் ரெசர்வேஷன் இஸ் வெர்டிகல் ரெசர்வேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வெர்டிகல் ரெசர்வேஷனுக்குள்ள நீ வந்து மென், விமென், டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் அப்படின்னு நீ ஹாரிசான்டலா பிரிக்கலாம்னு அர்த்தம். வண்டர்ஃபுல். ஓகே, தேங்க்யூ சோ மச். சோ குமரேசன் தோழர் கையை உயர்த்தி இருக்கிறீங்க, உங்களுக்கு கேள்வி கேளுங்க. ப்ளீஸ் அன்மியூட். தோழர் தாராக்காவுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்த ஜெயாநகர்ல சௌமியாவுக்கு பட்ட கஷ்டம்லாம் நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சி. எனிவே அது இப்போ பலனில்லா போனாலும் அந்த வலி, இந்த சண்டை ரொம்ப முக்கியம். நம்ம தோக்குறோம் இல்லையா, சண்டை போடணும். அந்த சண்டை ரொம்ப முக்கியம். சண்டை போடலன்னா தோய்க்கிறது கேரண்டீட் இல்ல, சண்டை போடலன்னா தோக்கிறது கேரண்டீட். சண்டை போட்டா அட்லீஸ்ட் வெற்றி வருமோ என்னவோ. ஐ லைக் இட். ஓகே, சோ நிவேதிதா தோழி நிறைய புத்தகம் எழுதுறீங்க, மகிழ்ச்சி. இன்னும் நிறைய பண்ணுங்க. ஓகே, நான் சொல்ல வர்றது என்ன, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கும்போது நான் வந்து 2014 வந்து பெண்களுடைய என்னுடைய MBA சம்பந்தமா ஒரு ரிசர்ச் பண்றப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிர் குழுக்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை பற்றி எடுக்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் விஷயம் வந்து விவரம் தெரியுது. ஆனால் அவங்க அந்த குடும்ப சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. அவங்க அந்த அவங்கள்ட்ட நம்ம கேட்குற கேள்வி வந்து எதை பேசினாலும் குடும்ப பற்றியே பேசுகிறாங்க. அவங்க பணத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, குடும்பத்துக்காகவே பேசுகிறாங்க. அந்த கிராமத்துக்காக ஏதாவது இப்போ நான் வந்து அவங்களுடைய வாயில வார்த்தையில போட முடியாது இல்லைங்களா. அவங்கள்ட்டேருந்து வந்து அந்த மாதிரி இந்த கிராமத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்காம அவங்களாட்ட வரமாட்டேங்குது. ஆனா ஒரு ஆம்பளை அந்த பதில் சொல்றாரு, எங்க கிராமத்துக்கு நாங்க வந்து அந்த கால்வாய் போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதனால நான் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணல. என்னன்னா இந்த பெண்களுக்கு இயல்பாகவே வந்து குடும்பம் சூழலை வந்து அதிகமா கட்டுப்பட்டு குடும்பத்துக்காக நிறைய உழைக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குது. குடும்பத்தை உழைக்க கூடாதுன்னு கிடையாது, குடும்பத்துக்காகவும் உழைக்கணும், மத்ததும் பார்க்கணும். இப்ப தோழி நிவேதிதா ஒன்லி நான் ஒரே ஒரு கரெக்ஷன் நீங்க சொன்னதுல சொல்லுவேன். நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். அதுல என்ன கரெக்ஷன் சொல்லுவேன், அது இயல்புன்றது கிடையாது. அது வந்து நம்ம அதை கண்டிஷன் பண்ணி அப்படி கொண்டு வந்திருக்கோம். நீ ஃபேமிலியே பாருன்னு அப்படி கொண்டு வந்திருக்கோம். அது பப்ளிக் ப்ராப்ளம்ஸ் வந்து அது என்னவோ அது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இல்லைன்ற மாதிரியும், ஒருவேளை அவங்க பப்ளிக் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்படியே விட்டு வந்தாலுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் மட்டும், அதாவது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும், டைரக்டா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் மட்டும் தான் நீ வந்து இது பண்ணணும், மிச்சதெல்லாம் ஆண்கள் பார்த்துப்பாங்கன்ற மாதிரியும் தான் நம்ம கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த சிந்தனையை மாத்துறதே நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஆகுது. அது கரெக்ட் நீங்க சொல்றது. சொல்லுங்க, நீங்க முடிங்க உங்க தாட்ஸ். அதாவது நான் வந்து அவங்களுடைய பர்த் ரைட், பர்த் பிஹேவியர் எல்லாம் சொல்லல. நம்ம திருவள்ளுவரே வந்து எப்படி பாடுறாரு, இன்ற பொழுது பெருதுவக்கும் தன் மகனை, ஏன் ஒரு மகளைன்னு பாடல, ஏன் மகவைன்னு பாடல அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்குது. வடலூர் ராமலிங்கம் எங்கூட பெண்ணிலில் மனமும் ஆணிலில் அறிவும் அப்படிம்பாரு. அப்படி இது வந்து ஒரு காலங்காலமா போயிட்டு இருக்கு. அதை நம்ம மாத்தணும் அப்படிங்கறத நம்மளுடைய தேவை, செய்வோம்னு நம்புவோம். ஸோ அதனால அந்த சிந்தனைகள் வந்து மக்கள்கிட்ட வந்து நானும் வந்து இந்த சமுதாயத்துல ஒரு பங்கு, நானும் இந்த சமுதாயத்துக்கு செய்யணும், நான் என்னோட குடும்பம் மாத்திரம் இல்லை அப்படிங்கிற சிந்தனை மாறணுங்கிறது என்னோட தேவை. அடுத்தது வந்து இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் வந்து பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தயவு செஞ்சு எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நான் வாங்கி தரேன். நான் 10ஆம் தேதி 12ஆம் தேதி இப்ப சென்னை வந்துட்டு பெங்களூர் வரேன். நான் உங்க கையிலயோ இல்ல தோழி நிவேதிதா கையில கொடுக்குறேன், கொஞ்சம் புத்தகத்தை வாங்கி கொடுக்குறேன். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனை வாங்கி கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பெண்கள் இன்னும் தமிழ் பெண்களை தவிர்த்து வேற மத்த பெண்களும் படிப்பாங்க. முக்கியமா கொடுக்கணும். ஏன்னா அது வந்து பெரியார வந்து ஒரு 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 கடவுள் மறுப்பாளர் மட்டும் பார்க்காதீங்க. பெண்ணுக்காக 1920 வந்து பெண்களுக்காக பேசி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தவரு இன்னைக்கு பெரியார், அம்பேத்கர் ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபெமினிஸ்ட் தான் சொல்லணும் நம்ம. சோ அதனால பெரியாரையோ அம்பேத்கரையோ நீங்க வந்து பெரியார வந்து பெரியார வந்து கடவுள் மறுப்பாளராவோ அம்பேத்கரை சாதியவாதியாவோ தயவு செஞ்சு நினைக்காதீங்க. பெரியார கண்டிப்பா படிங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சோ இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நான் ஒரு இதை ஆட் பண்ண விரும்புறேன் நீங்க சொன்னதுல வந்து. அதுல என்னன்னா லாட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வந்து இந்த பப்ளிக் இஷ்யூஸ் அப்படின்ற போது பெண்களை சேர்த்துக்கும் பொழுது இல்ல அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அது ஓப்பன் பண்ணப்போ we see a lot of young women. நிறைய பேர் வந்து வேணுன்ட்டே வந்து காலேஜா இருக்கட்டும் இல்ல யங் விமன் நம்ம இது பண்றோம், ரெக்ரூட் பண்ணணும், யங் விமனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றோம் நம்ம.
அண்ட் நம்ம ரீச் பாத்தீங்கன்னா கூட ஒரு வாட்ஸ்அப் வழியா ஒரு எஸ்பெஷலி இந்த சோஷியல் மீடியா ரீச் பாத்தீங்கன்னா ஒரு 40 கீழே இருக்கிற விமன் 30 கீழே இருக்கிற விமனோட ரீச் தான் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் நேச்சுரலி யாருக்கு போய் ரீச் ஆகுதோ அவங்க தான் வந்து சேர போறாங்க. அண்ட் அந்த மாதிரி அது நாங்க கரூர்ல வந்து ஜோதிமணிக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஒரு பல மாதங்களாவே நாங்க பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். பெண்களுக்கு மட்டும் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் முதல்ல ஆரம்பிக்கும் போது பெண்களுக்கு மட்டும் இருந்தது. அப்புறம் வந்து 2 பேருக்கும் ஓபன் பண்ணிட்டு, பிகாஸ் பெண்களோட வேலை செஞ்சா பாலிடிக்ஸ்ல அரசியல் இன்டர்ன்ஷிப் இது. பெண்களோட அரசியலில் ஒரு மாதிரி ஒரு ஷோல்டர் டு ஷோல்டர் ஆண்கள் யார் வேலை செய்யறாங்களோ அவங்க ஆக்சுவலா தே லேர்ன் அபவுட் விமன் பெட்டர், தே ரெஸ்பெக்ட் விமன் பெட்டர், பிகாஸ் தே ரியலைஸ் பெண்களும் ஒரு தே ஆர் பொலிட்டிக்கல் பீயிங்ஸ். அரசியல்ல ஒரு தலைவிகளா வரக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கும் இருக்குன்றத அவங்களுக்கு கண்ணு திறக்குது அவங்களோட கூட வேலை செய்யறதுனால. சோ அதை ஓபன் பண்ணோம். நாங்க ஓபன் பண்ணியும் வந்து 2 பேர் வந்து 50% இருக்கணும்னு சொல்லிட்டு பெண்களும் அத்தனை. அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னன்னா, அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணும்போது முதல்ல அந்த இன்டர்ன்ஷிப் அந்த அப்ளிகேஷன் அந்த போஸ்டர் போடும்போது இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் இன்டர்ன்ஷிப் அனௌன்ஸ் பண்ற போஸ்டர் போடும்போது வந்து விமன் அண்டர் தி ஏஜ் ஆஃப் 35-40 எல்லாம் போட்டிருந்தோம். அப்ப வந்து நான் சொல்லியிருந்தேன் அவங்க எம்பி ஜோதிமணி அவங்க கிட்ட வந்து, நம்ம ஏஜ் லிமிட் எதுக்கு போடணும் விமனுக்கு, நம்ம பாட்டில் ஓபன் பண்ணி விடலாம். என்ன 80 வயசு இருக்கிறவங்க வர போறாங்களான்னா அப்ளை பண்ண போறாங்களா பாக்கலாமே, நம்ம கையில தான் இருக்கு யாரை செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எக்கச்சக்க விமன் வந்து 50-55 வயசுல நிறைய விமன் வந்திருந்தாங்க. வந்து நாங்க வந்து ஒரு குரூப் இந்த சக்தியோட வாலண்டியர்ஸ் தான் அவங்களோட பேசும்போது அவங்களை யாரை செலக்ட் பண்ணலான்னு அப்ப வந்து we realize that இந்த 50 வயசு 45 வயசு மேல இருக்கிற விமன் வந்து நீங்க சொல்றீங்களே அந்த பப்ளிக் இஷ்யூஸ், நம்ம கிராமத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம சுற்றுச்சூழல்ல என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியும், பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. ஏன் நாங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் துருவின போது அப்ப வந்து எங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, அந்த வயசுல வந்து அவங்களுக்கு டொமெஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது வீடு வர இருக்கக்கூடிய அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்க கணவருக்கோ அவங்க இன்லாஸுக்கோ அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கோ எல்லாம் வளர்ந்து காலேஜ் போயிட்டாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இல்ல. சோ இப்ப வந்து எனக்கு டைம், நான் வந்து இப்ப ஏன் அப்ளை பண்ணீங்க நீங்க அப்படின்னு கேட்டா இந்த வயசுல இப்பதான் நாங்க ஃப்ரீயா இருக்கோம், எங்களுக்கு என்ன வேணுமோ எங்களால பண்ண முடியும். இப்ப we want to do things for the we no longer need to be restricted by okay ஃபேமிலிக்கு தான் உழைக்கணும், பசங்க வந்துருவாங்களே சமையல். சோ சில சமயம் we don't, நான் திரும்ப சொல்றேன், அரசியல்லையும் பெண்கள் மத்த பெண்களை புரிஞ்சு முன்னுக்கு கொண்டு வரதுதான் is the best option, because women understand other women's lives. நான் அந்த ஏஜ் நீயே இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொன்னேன்னா, நானே as a woman, as somebody with responsibilities 25 வயசுலயோ 30 வயசுலயோ என்னால பண்ணிருக்க முடியாது. கொஞ்சம் பசங்க வளர்ந்து ஒரு ஏஜுக்கு வந்தப்புறம் தான் உனக்கு வேலையும் ஆபீஸ் வேலையும் பண்ணிட்டு வீட்டு வேலையும் பண்ணிட்டு இதையும் பண்ணணும்னா மிச்சதெல்லாம் கொஞ்சம் இண்டிபெண்டா இருந்தாதான் முடியும். அது வந்து உன்னோட லைஃப் புரிஞ்சவங்க தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். And we saw so many 50+ women, 45+ women, 40+ women come forward and do this. So நான் ஏன் சொல்ல வரேன்னா, நீங்களே இதே எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து ஆண்களும் பெண்களும் அவங்கள கொண்டு வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு 10 வயசு ஜாஸ்தி இருக்கிற விமன்ட்ட கேட்டு பாருங்க. They may have more interest and more time and more awareness for this issue because they don't need to worry about home as much. மேடம், நான் இது பண்ணது 2014. நான் இது பண்ணது 2000. இப்ப நிச்சயமா மாறி இருக்கும். அடுத்தது இப்ப நான் வந்து மாஸ்டர் இன் லா LLM பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து என்னன்னா சோசியல், அதாவது நம்ம கார்பரேட் லாவில் வந்து லேடிஸ் உமனுடைய பார்ட்டிசிபேட் எப்படின்னு பண்ண போறேன். ஐ வில் பி டூயிங் டிசம்பர், நாட் நவ், பட் அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் ஒன்னே என்னன்னு சொல்ல வரேன்னா, இந்த தமிழ்நாட்டு பெண்கள், நான் சிதம்பரம் வடக்கு வீதியிலையா வீடு, சிதம்பரம் வடக்கு வீதியில் மக்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த சாதியை தூக்கி கொடுக்குற மக்கள் பெண்களா இருக்கிறாங்க. ஆண்கள் கூட கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி சிந்தனையிலே நம்ம வெளியில வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். I may be wrong, but this is my observation. Let us do good. Thank you. Bye. Thank you so much. So நிறைய விஷயங்கள் நம்ம women are torch bearers of patriarchyங்கிறத திருப்பி சொல்லிட்டே இருக்கும். சோ அந்த patriarchy தான் மறுபடியும் வந்து ஜாதியை அவங்க தூக்கி சுமக்க வைக்கிறதே தவிர it's not the fault of the women. நான் அப்படிதான் நான் பார்க்க விரும்புறேன். ஏன்னா அவங்க பழகுற சூழல், அவங்க இருக்கிற சூழல், அதை சார்ந்துதான் அவங்க வாழவும் வேண்டி இருக்குன்றதுனால அதை தாண்டி அவங்க வெளியே வரணும்னா I think the entire society has to change. அது மட்டும் இல்ல, நான் இன்னொன்னு ஆட் பண்ணுவேன். எப்பவுமே வந்து ஒரு மாற்றம்ங்கிறது, நீ ஒரு அப்பர் ஹேண்ட் யார் வந்து ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்க
மாற்றம் கொண்டு வருது இன்னும் ஈஸி. பிகாஸ் நீ வந்து இப்போ ஒரு கூலி வேலை செய்யறவங்க வந்து நீ மாற்றத்தை கொண்டு வரனா, நான் தினத்து போய் கூலி வேலையை பார்ப்பேனா, இல்ல என் லைஃப்ல மாற்றம் கொண்டு வரணும், நான் வந்து இது ஜாதி ஒழிப்பு இது பண்ணணும் அப்படின்றத நான் பார்த்துட்டு இருப்பேனா? எப்ப உனக்கு வந்து ஒரு ஃபைனான்சியலி ஒரு பொசிஷன் வருதோ, சொசைட்டில ஒரு பொசிஷன் வருதோ, எப்ப நீ ஒரு சுப்பீரியர் பொசிஷன்ல போய் சேர்றியோ அப்பதான் உனக்கு ஈஸி. ஏன்னா உனக்கு யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் தீஸ் திங்ஸ் எனிமோர். அப்படி பார்க்க போனா எல்லா ஜாதிக்குள்ளயுமே வந்து ஆண்கள் தான் சுப்பீரியர் பொசிஷன்ல இருக்காங்க. எந்த ஜாதியை எடுத்தாலுமே விதின் தட் பாத்தீங்கன்னா ஆண், அது கீழே தான் பெண். ஏன் ஆண்கள் இப்ப ஜாதியை கம்ப்ளீட்டா வேண்டானே சொல்லலாமே? இத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துல நீ சுப்பீரியர் பொசிஷன்ல இருந்துட்டு நீ மாற்றத்தை கொண்டு வரல. ஏதோ ஒரு பெரியார் பேரை தான் நீ இன்னும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நீ ஒவ்வொருத்தரும் மாற்றம் கொண்டு வரியா? நீ ஏற்கனவே சுப்பீரியர் தானே. நீ சுப்பீரியர் இருக்க நீயே மாற்ற, அப்ப கூட இன்ஃபீரியரா உனக்கு கீழே இருக்கிறவங்க தான் மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன அர்த்தம் அது? ஓகே, தேங்க்யூ நைஸ்லி ஆர்டிகுலேட், தேங்க்யூ. சோ கீதா இளங்கோவன் தோழர், நீங்க அடுத்து கை உயர்த்திருக்கீங்க, உங்களுக்கு கேள்வி கேளுங்க தோழர். வணக்கம் தாரா, ரொம்ப அருமையா இருந்தது உங்களோட உரை. எக்ஸலண்ட். ஆக்சுவலா வந்து அந்த பில்லுல வந்து பொதுவா எல்லாரும் பாக்குறாங்க, அதாவது பெண்ணுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க வந்து அப்படியே புட்டு வச்சிட்டீங்க. அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே, டெக்னிக்கலா இருக்கிற விஷயத்த எப்படி எளிமையா புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சிருக்கீங்க. அது எப்படி வந்து ஒரு 15 வருஷத்துல இன்வாலிடா போக போகுது, ஆண்கள் வந்து எவ்வளவு சாதுரியமா அதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல புரிய வச்சீங்க. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட உரை கேட்கறதுக்கு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த பஞ்சாயத்து தலைவிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட நீங்க நிறைய வேலை பார்த்திருக்கீங்க, ரொம்ப அருமையான விஷயம். அப்போ அந்த தலைவிகள் வந்துட்டு, நான் பஞ்சாயத்து தலைவிகள் பத்தி கட்டுரை எழுதியிருக்கேன், ஒரு கட்டுரை தொடர் எழுதினேன் நானு. அப்போ வந்து நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப முன்னாடி பேசின தோழர் கூட சொன்னாரு, அவங்க வந்து குடும்பத்தை தான் பாக்குறாங்க. நான் வந்து அவங்க அந்த வில்லேஜையே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா தான் பாக்குறாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். வந்துட்டு எங்க கிராமத்து பெண்களுக்கு கழிவறை, பொது கழிப்பறை இல்லைங்க, நான் கட்டி தரணும். ஆரம்ப சுகாதார வசதி இல்லைங்க, அதை பண்ணி தரணும். அங்கன்வாடி இல்ல, எங்க பெண்கள் கூலி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு அங்கன்வாடி மையம் அமைக்கணும் அப்படின்னு. அப்போ ஆனா வளர்ச்சிக்கான அளவுகோல் இந்த பொது சமுதாயம் என்ன நிர்ணயிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய பாலம், ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு பெரிய பாலம் கட்டினா அது வளர்ச்சி பணி அப்படின்னு சொல்லுது, ரோடு போட்டா வளர்ச்சி பணி அப்படின்னு சொல்லுது. ஆனா பெண்கள் வந்து வளர்ச்சியை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத, அத வந்து அதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வளர்ச்சிக்கான பெண்ணுக்கான முகமே அங்க இல்ல, ஒரு ஆணுக்கான முகம் தான் இருக்கு. ஒரு வளர்ச்சி அப்படின்னா அங்க வந்து ஒரு பாலம் கட்டுறது, ஒரு ரோடு போடுறது, இப்படிதான் பாக்குறாங்களே ஒழிய, அங்க இருக்கிற பெண்களோட வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு இந்த தலைவிகள் எப்படி உழைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த இந்த சமுதாயம் வந்து, ஒரு ஆண்மைய சமுதாயம் உணர்றதே இல்லை அப்படின்னு பாக்குறேன். அப்ப அந்த இண்டிகேட்டர்ஸ் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து, பெண்கள் நடத்துற போராட்டங்கள் இருக்குல்ல, இப்ப வந்து ஒரு இடத்துல தண்ணி வசதி இல்ல அப்படின்னா பொதுவா சொல்லுவாங்க குழாயடி சண்டை அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த வீட்டு ஆண் வந்து போய் தண்ணி எடுக்கிறது இல்ல, சரியா? அந்த வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கும் அந்த வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கும் தண்ணி வேணும்னா அந்த வீட்டு பெண்கள் தான் போய் எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க சண்டை போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு குடத்தோட சாலை மறியல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து தன்னோட ஃபேமிலிக்கான போராட்டம், தன்னோட ஒரு 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 ஏன்னா அந்த தெருவுக்கான போராட்டம், தன்னோட கிராமத்துக்கான போராட்டம் தானே. சோ இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குல்ல. பெண்கள் நடத்துற போராட்டத்திற்கு ஒரு மரியாதை ஏன் தரப்படுறது இல்ல அப்படிங்கறதும் என்னோட கேள்வியாக இருக்கு. அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்றோமா, அது ரொம்ப முக்கியமான போராட்டம் தான் அப்படிங்கறதையே நம்ம ரியலைஸ் பண்றது இல்ல. சோ இந்த ரெண்டையுமே உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்களேன். நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான். நான் ஃபுல்லி அக்ரி வித் யூ, ஃபுல் அக்ரிமெண்ட். ஆக்சுவலா முன்னாடி பேசினவங்க கூட சொன்னாங்க, இந்த மாதிரி பெண்கள் வந்து ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க, அவங்க ஜாஸ்தி இந்த கிராமத்தை பத்தியோ சுற்றுச்சூழலை பத்தியோ பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அது வேரிங் அ ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ரோலை நீ எப்ப அந்த இடத்துல வந்து அந்த சீட்ல வந்து எப்ப உட்காடுறியோ, அந்த ரோலை நீ எப்ப உள்வாங்குறியோ அப்ப வந்து அத மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி ஃபைனலா நீ வந்து பார்த்தேன்னா ஒரு 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 யாரா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஒரு பர்சன் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா வந்து நம்ம
தாயோ தந்தையாரோ அன்னைக்கு நம்மளுக்கு அந்த அந்த ரோல் வருது. அது வரைக்கும் நம்ம என்ன ஒரு தாயா தந்தையா யோசிக்கிறோமா? யோசிக்கிறது கிடையாது. இல்ல கல்யாணம் ஆனப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி யோசிக்கிறோம், கல்யாணம் ஆன வரைக்கும் கல்யாணம் ஆன மாதிரியா யோசிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் அந்த விமனுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுன்னா அவங்க வந்து நம்ம சொசைட்டிக்கு என்ன பண்ணணும்ன்றது தானா அந்த சமூக உணர்வு வந்துரும் அவங்களுக்கு. அண்ட் இட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேமிலி. தெர் இஸ் இன்ஃபேக்ட் அந்த பஞ்சாயத்து லெவல் ட்ரைனிங்ல கூட நாங்க ப்ரப்போஸ் பண்ணியிருந்தோம். பஞ்சாயத்து லெவலா இருக்கட்டும், இல்ல அஸ்பைரிங் விமன், தட் இஸ் நாங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிற பெண்களுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரப்போஸ் பண்ணதே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த இவர் சொன்னாரு, இதுக்கு முன்னாடி சொன்ன தோழர் வந்து அவர் சொன்ன மாதிரி எவ்வளவோ மென் தே திங்க் லைக் தட். அண்ட் அது வந்து அந்த விமனும் உள் வாங்கிட்டாங்க. நம்ம மென்னுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரியல, அவங்களால ஈஸியா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும், நமக்கு இன்னும் கஷ்டம் தான், அந்த அளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இல்ல, அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்ல, நெட்வொர்க் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா வந்து அது ஒன்றும் ஒரு பெரிய மேஜிக் கிடையாது. நம்ம வீட்டுல சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான் வெளியே சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ். உனக்கு ஒரு இது சமைக்க தெரியாதுன்னா நீ என்ன பண்ண போற? இப்போ உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேட்க போற, உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு போன் பண்ணி கேட்க போற, பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்க போற, அவ்வளவுதான். கேட்டு தெரிஞ்சுக்க போற, அதை ட்ரை பண்ண போற, 2வது தடவை வரும். அதே தான் நம்ம பப்ளிக் ப்ராப்ளம் சால்விங் இஸ் நோ டிஃபரெண்ட் அட் ஆல். ஒரு இடத்துல ஒரு லைட் எரியல, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் போகணும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ கேட்டுதான் தெரிஞ்சாகணும். 2 தடவை பண்ணிட்டேன்னா உனக்கு தெரியும் யார் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ், யார்கிட்ட முதல்ல போய் கேட்கணும், எந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும்ன்றது உனக்கு தெரிய வந்துரும். ஸோ இட் இஸ் ரியலி நாட் வெரி. ஸோ இன்ஃபேக்ட் நாங்க ட்ரைனிங்ல ப்ரப்போஸ் பண்ணதே வந்து விமனோட வீட்டுக்குள்ள எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றாங்களோ. ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பசங்களுக்கு வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா நீ என்ன ஃபர்ஸ்ட் முதல்ல அம்மாவார பெண் வந்து அந்த குழந்தைக்கு எப்ப ஜுரம் வருதோ வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கும், ஒரு வேளை என்னதான் ஆயிடுமோ. பட் ஓவர் டைம் நீ வந்து எல்லா மத்தவங்கள்ட்ட கேட்டு டாக்டர் கிட்ட பேசி யூ லேர்ன். அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி அந்த கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும். இட்ஸ் மோஸ்ட்லி நாட் அந்த கான்ஃபிடன்ஸ் நாமளே நம்மளுக்கு சொல்லிக்கிறது தான். அந்த மாதிரி ஐ ஆஃபன் டெல் த விமன், ஆக்சுவலா ஆம்பளைங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் பெட்டரா பண்றாங்கன்னா நீ நினைச்சு பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு குழால எல்லா வீட்லயும் தண்ணி வரல, எல்லா வீட்லயும் பாத்ரூம் இல்ல, பாத்ரூம் கட்டினா தண்ணி கொடுக்க தெரியல, அந்த தண்ணியை கொடுத்தா அது ஃப்ளஷ் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, இல்ல அந்த இது போக மாட்டேங்குது. அண்ட் அவன் ஸ்வச் பாரத்ல டாய்லெட் கட்டுறேங்கிறான். ஒரு கிராமத்துல மனுஷங்க எப்படி வாழறாங்கன்னு கூட தெரியாது. எல்லாம் காலனியா அவங்கவுங்க ஜாதி பிரகாரம் தான் வாழறாங்க, எல்லாரும் மிக்ஸ்டாவா வாழறாங்க. இல்ல நீ கட்டுற டாய்லெட்டை இந்த சைட்ல கொண்டு போய் கட்டா அந்த ஜாதிக்காரனால யூஸே பண்ண முடியாது, அந்த விடவே மாட்டாங்க அந்த பெண்களையும் ஆண்களையும் அவங்க யூஸ் பண்றதுக்கு. இது கூட தெரியாம நீ ஒரு டாய்லெட் கட்டுற, நீ என்ன உனக்கு என்ன பெரிய இது இருக்கு? ஒன்னும் கிடையாது. இல்ல நீ ரோட கட்டினா அதுல குழியா இருக்கு, இல்ல தண்ணி மழை பெஞ்சா தண்ணி நிக்குது. We have so many problems that surely it is not because men know what they are doing. They don't. They are human. They make the same mistakes. என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் நம்மளுக்கு தெரியாத மாதிரியும் நம்மளே நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். So first அது கான்ஃபிடன்ஸ் பில்டிங். I agree with you. செகண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா how to measure governance success. What is successful governance பாத்தீங்கன்னா அதான் நான் முதல்லயே சொன்னேன். கவர்னன்ஸ் சக்சஸ் இஸ் நாட் மெரிட். அது ஒரு எக்ஸாம் எழுதி 100க்கு 100 வாங்குறது இல்ல நான் வந்து அக்ரிகல்ச்சர் பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு பிரிட்ஜ் கட்டத்தை பத்தி எல்லாம் அப்படி கிடையாது. இது ஒரு இன்ஜினியரிங் ஜாப் கிடையாது, இல்ல ஒரு டாக்டர் ஜாப் கிடையாது எல்லாமே தெரியறதுக்கு. அவங்க எல்லாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸா கன்சல்டன்ஸா நீங்க யூஸ் பண்ணலாம் கவர்னன்ஸ்ல. நம்மளுக்கு ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு லேபர் மினிஸ்ட்ரி உனக்கு வருதுன்னா நீ லேபரரா முன்னாடி இருந்தா தான் நீ லேபர் மினிஸ்ட்ரி ஹேண்டில் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது. யூ வில் ஹேவ் எக்ஸ்பர்ட்ஸ், லேபர் எக்ஸ்பர்ட்ஸ் டு கன்சல்ட் வித். அந்த கன்சல்ட் பண்ற அளவுக்கு உனக்கு ஒரு ஹியூமிலிட்டி வேணும். அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளோட தெரிஞ்சவங்க இன்னும் ஜாஸ்தி இருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு உனக்கு அறிவு இருந்தா போறோம், அந்த தாழ்மை இருந்தா போறோம் உனக்கு. சோ என்ன இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்களோட குரலை கொண்டு போய் சேர்க்கிறது. அதுக்கே ஒரு தாழ்மை வேணும் மக்களோட குரலை கேட்கறதுக்கு. நம்ம இப்ப எப்படி ஆக்கிட்டோம், ஒரு அரசியல் லீடரா ஆக்கிட்டு அந்த தலைவன் வந்து அவன் பேசுவானா நீ கேட்கணுமா? யாரு மேடை பேச்ச அவ்வளவு அழகா பேசுறானோ அவன் தான் அரசியல் தலைவனா? நீ பேசுறதுக்காக நான் உனக்கு ஓட்டு போடல, நான் பேசுறது நீ கேட்டு கொண்டு போய் என் பிரச்சனையை நான் தீக்கிறதுக்கு தான் நான் ஓட்டு போட்டிருக்கேன் உனக்கு. அப்படி இருக்கும்போது யாருக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தாழ்மை இருக்கோ, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, women are very good at listening. So and in fact ஒருத்தரோட பிரச்சனையை கேட்கணும்னா அவன் யார்கிட்ட போய் சொல்ல போறான்? அந்த பிரச்சனையே வந்து என்ன மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் நான் போய் சொல்ல போறேன். உன்னை பார்த்தா வந்து நீ வந்து கார்ல போறவன் பெரிய மைனர் பெரிய ஜமீன்தாரா இருந்தா நான் எதுக்காக என் பிரச்சனையை உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? உனக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் சொல்லவே மாட்டேன், அந்த ட்ரஸ்டே இருக்காது.
So first measure of successful governance is to be able to listen to the citizens' voice. யார் வந்து they consult the people, they listen to the citizens' voice, the voice கொண்டு போய் echo பண்றாங்களோ parliamentல, they are the first successful. Second success now, and I have recently written about this and spoken about this in multiple occasions. எப்ப பாரு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி growth is not equal to concrete. கான்கிரீட்டை வச்சு நம்ம எத்தனை நம்ம growth மெஷர் பண்ணணுமோ அத்தனை நம்ம வந்து நம்ம பிரச்சனை தான் ஜாஸ்தியா போகுது. தண்ணி நிக்க போறது, தேங்கி நிக்க போறது, மழை பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாது, அப்புறம் எக்கச்சக்கமா பெய்யும், எல்லா பிரச்சனையும் அதுலதான் வரப்போகுது நம்மளுக்கு. Instead, growth should be measured using a composite index. Composite index na ஒரு multiple facets of life எடுத்துட்டு அதுல இருந்து நம்ம growth measure அது ஒரு composite ஒரு formula கொண்டு வந்து ஒரு GDP மட்டும் எடுக்காம, GDPயும் வேணும், GDP மட்டும் போராது. ஒரு மெட்டர்னல் மார்டாலிட்டி, ஒரு குழந்தை பெத்துக்கும் போது அப்ப எத்தனை விமன் வந்து அது சக்சஸ்ஃபுல்லா அது ஹெல்தியா அவங்களால அதை ரிகவர் பண்ண முடியுது. இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, குழந்தைங்க பிறந்தப்போ சாகுறாங்களா இல்ல எவ்வளவு ஹெல்தியா இருக்காங்க, மேல் நியூட்ரிஷன், இந்த மாதிரி several aspects of it, health, education, and gender equality, and labor strength of the labor, and minimum wages, living wage. Idella many aspects of it need to be taken into consideration before we measure governance. Even to do that, you need more women, because again ஒரு GST நீ பாஸ் பண்ணும்போது நீ என்ன பண்ற, டைமண்டுக்கு 0% GST கொடுத்துட்டு சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு 16%, 18% GST கொடுக்குற. நீ பண்ண தப்ப 2 வருஷம் ஆச்சு நீ சரிப்படுத்துறதுக்கு. அது எப்போ, அது 2016, 2018 அதை சரிப்படுத்திட்டு 2020ல திருப்பி என்ன பண்ண, திரும்ப நீ வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்போ சானிட்டரி நாப்கின்ஸை திரும்பி எசென்ஷியல் கமாடிட்டிஸ்ல நீ சேர்க்கல. நீ சேர்க்காத பொழுது அந்த லாரியோ அந்த குட்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் குட்ஸ்னா நீ டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் லாக்டவுன் போது. அப்ப வந்து கடையில உனக்கு அவங்களுக்கு கிடைக்காத போது எத்தனை பெண்கள் சஃபர் பண்ணாங்க. எஸ்பெஷலி டெய்லி வேஜஸ் இந்த எக்கனாமிக்லி லோவர் ஸ்டார்டால இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்டோர் அப்பப்பதான் வாங்குறாங்க. அவங்க நம்மள மாதிரி ஒரு 10 பேக்கெட் ஸ்டோர் பண்றது கிடையாது அவங்க வீட்டுல. சோ அதெல்லாம் ஏன் நடக்குது? பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் இனஃப் விமன் இன் பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி. இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வி வருது. அதுதான் வந்து பார்லிமெண்டரி ப்ரொசீஜர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் நம்ம பெண்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. நீ பார்லிமெண்டோ இப்ப என்ன ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணி அங்க உட்காந்து வச்சுட்டீங்கன்னா எனக்கு பேச உரிமை கிடையாது. அங்க உட்கார்ந்தா பேசலாம்னு நினைக்காதீங்க. யார் பேசலான்றது கட்சி தான் முடிவு பண்ணும். எந்த டாபிக்ல பேசலான்றது கட்சி முடிவு பண்ணும். திரும்ப கட்சி ஆண்களுக்கு தான் இடம் கொடுக்குது பேசுறதுக்கு, பார்லிமெண்ட்லயோ அசம்பிளியோ. விமன் பேசுறச்ச யார் பேசுறச்சுமே என்ன டாபிக்ல பேசணும்ன்றது கட்சி தான் முடிவு பண்ணும். அதனால எனக்கு சானிட்டரி நாப்கின்ஸ்ல பேசணும்னா என்ன பேச விடுவாங்கன்னு இது கிடையாது. இல்ல நான் வந்து இது வணிக ரீதியில அதை பத்தி பேசணும் அப்படின்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. அதுவும் அவங்கதான் டிசைட் பண்ணுவாங்க யார் பேச. அதனால விமன் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது. அதனாலதான் நம்ம திரும்ப 33%, 50% பெண்கள் தேவைன்றது சொல்றோம். ஏன்னா நீ வந்து அப்ப பெண்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்கள் மட்டும் பேசிட்டு இருக்க முடியாது. ஏன்னா we have so many women. நீ விமனுக்கு சான்ஸ் கொடுத்துதான் ஆணும். அண்ட் எல்லா டாபிக்லயும் சான்ஸ் கொடுத்துதான் ஆணும். எப்படி நம்ம ஒரு காலேஜ் கிளாஸ் ரூமுக்குள்ள போனோம்னா ஒரு பாதிக்கு கரெக்டா சரி பாதி பெண்கள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்களோ, அப்படி இருக்கும்போது நீ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கும் டாய்லெட் கட்டி தான் ஆணும். 2 பேருக்கும் நீ ஒரு சான்ஸ் கொடுத்துதான் ஆணும் கிளாஸ்ல. அதே மாதிரிதான் பார்லிமெண்ட்லயும் நீ இப்ப இது மாதிரி ஒரு 10%, 12% பெண்கள் இருந்தா அவங்களை நீ பேச விட மாட்ட. பேச விட்டாலுமே அவங்க இந்த தடவை ஆக்சுவலா கனிமொழி எழுந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில்க்கு எழுந்து பேசும்பொழுதே அவங்கள போட்டு சிரிச்சு கேலி பண்ணி என்னென்னவோ பண்ணிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்பி பேசும்போதே எப்படி பண்றாங்கன்னா, அதுவும் டிஎம்கேக்கு இத்தனை எம்பிஸ் இருக்காங்க ஏற்கனவே பார்லிமெண்ட்ல, சப்போர்ட் இருந்த போதே எப்படி பண்றாங்கன்னா, ஒவ்வொரு கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது. அதனாலதான் விமென்ஸ் ரிசர்வேஷன் ஒரு 33-50% பெண்கள் இருந்தாதான் எங்களை பேசவே விடுவாங்க. இல்லைன்னா ஜிஎஸ்டி பத்தி நீ என்ன கன்சல்ட் பண்ண போறது இல்ல. நீ நிர்மலா சீதாராமனா இருந்தாலுமே நீ உன்ன பேச எங்க விடுறாங்க? நீ வந்து வசுந்தரா ராஜே சிஎம்மா இருந்தாலுமே உன்னை மேடையில பேச விடல. சோ அதான் சிச்சுவேஷன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. தேங்க்யூ சோ மச். அடுத்து ஜீவிதா கைவித்திருக்கு. ஜீவிதா தொடர் உங்களுடைய கேள்வி. ஹலோ, வணக்கம் தாராக்கா. எனக்கு தாரானே கூப்பிடலாம் நீங்க என்ன சொல்லுங்க. ஓகே ஓகே. எனக்கு இங்க வந்து 2 கேள்வி இருக்கு. நான் ரொம்ப குயிக்கா முடிச்சிடறேன். முதல் விஷயம் என்னன்னா வந்துட்டு நானே வந்து எங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் தான். நான் வந்து சின்ன வயசுல இருக்கல எனக்கு என்னைக்குமே ஒரு அரசியல்வாதி ஆகணும் அப்படிங்கறதுதான் ஒரு குறிக்கோளாவே இருந்தது. ஆனா அதை நான் எப்ப சொல்லலையும் எங்க அப்பா ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் தான். ஆனா சொல்லுவாரு,
அதுக்கு ஒரு எரும மாட்டு தோல் வேணும், உனக்கு நீ அதுக்கு வந்து சரிப்பட்டு வரவே மாட்ட அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லிக்கிட்டே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இதுங்கிறதுன்னு இருப்பாங்க. நீ எது எடுத்து சொன்னாலும் உடனே உனக்கு கோவம் வந்துடுது, உடனே உனக்கு எமோஷன் இதுங்கிறது. இது ஒரு இதுன்னு இருந்தாலும் நான் வந்து அதை வந்து இப்போ வந்து நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய இந்த கட்சிகள் வந்து இந்த சமூகத்துக்காக நான் வந்து ஒரு சங்கிகளோட கட்சியோ இதை பத்தி பேசல, எந்த கட்சிகள் இந்த சமூகத்துக்காக இதுன்னு இருந்த கட்சிகள்ல கூட இன்னைக்கு வரைக்கும் நான் முதற்கட்ட தலைவர்களை விட்டுறேன், ஆனா இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சோசியல் மீடியால பார்க்கல கூட இருக்கக்கூடிய சக பெண் தலைவர்களை வந்து அவங்க வந்து இல்ல ஒரு பெண் அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களை நடத்தும் விதம் வந்து என்னன்னா அது வந்து ஒரு பப்ளிக் சோசியல் மீடியாவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சென்னையோட மேயர் பிரியா அவர்களை வந்துட்டு ஒரு சில நேரங்கள்ல நடத்துறத வந்து இங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல கூட எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதுங்கிறதுனே வந்து நம்ம வந்து நிறைய இதான பாக்குறோம். நான் வந்து மத்த ரொம்ப சமூக ரீதியான ஒரு மாற்றத்துக்கு எல்லாம் போல, ஆனா நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இல்ல நம்ம இதா இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களாவது ஒரு பொது வெளியிலேயாவது பெண்களை வந்து ஒரு தங்களுக்கு இணையானவர்களாக நடத்துவதற்கான ஒரு மாற்றத்தை ஒரு நியர் ஃபியூச்சர்லயாவது பார்க்க முடியுமா என்ன அப்படிங்கறதான் வந்து அதாவது அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம் கீதா. நீங்க உங்க அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க இல்லையா, ஒரு இதுல வந்து எங்க மேடையில கனிமொழியை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அப்பா கருணாநிதி எப்போ அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்களோ அப்ப வந்து அவங்க கருணாநிதி அவங்க கட்சி லீடர்ஸோட உட்கார்ந்துட்டு இருக்காரு ஹால்ல, கனிமொழி வந்து தன் ரூம்ல இருக்காங்க, பேசி சான்ஸ் கொடுக்க போறேன்னு டிசைட் பண்ணிட்டாரு. இப்போ கட்சி லீடர்ஸ் கிட்ட அவர் சொல்லணும், கட்சி தலைவர்கள்ட்ட அவர் சொல்லணும் இந்த மாதிரி கனிமொழிக்கு சான்ஸ் என்டர் பண்ண போறாங்க, நான் சான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்றது. அப்படி சான்ஸ் கொடுக்க போறேன்னு அவர் சொல்றச்சே இந்த கான்ஸ்டிடுவன்சில அவங்க இப்ப நிக்க போறாங்க, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கேம்பெயின் பண்ணணும்னு சொல்றச்சே வந்து போய் ஒரு பெண்ணுக்கு எங்களுக்கு பண்ண சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க. சோ இது வந்து எல்லா ஆண்களுக்குமே தெரியும் இது. திஸ் இஸ் ஒரு பாலிடிக்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி. நம்ம சமூகத்துள்ள இருக்கிறவங்க தான் போலீஸ்காரனாவோ ஒரு பொலிட்டிஷியனாவோ ஆறதுலாம் வந்து யாரோ வந்து எங்கேருந்தோ வந்து குதிச்சு இப்ப சன்ல இருந்து மூன்ல இருந்து வந்து ஆகல, வேற ஏதோ தேசத்துல இருந்து வந்து ஆகல, நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க தான் ஆறாங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம சொசைட்டில இருக்கிறவங்க எப்படி பெண்களை ட்ரீட் பண்றாங்க, ஒரு இப்ப சோசியல் மீடியால நீங்க பாக்குறீங்க ஜென்ரலாவே விமனுக்கு எக்கச்சக்கம் ஒரு மாதிரி மிசோஜனிஸ்டிக் காமெண்ட்ஸ் போட்டு the minute they don't agree they say very nasty things. and பப்ளிக் இதுலயும் பாக்குறீங்க, டிவியோ படத்துலயோ எல்லா இடத்துலயுமே நம்ம சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். பாலிடிக்ஸ பாத்தீங்கன்னா இட் இஸ் a pinnacle of power. சோ அதுக்கு மேல ஒரு பவர்ன்றதே கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபார் மென் அண்ட் த நீட் டு கிளிங் டு பவர் இஸ் வெரி வெரி ஹை. அதனாலதான் பாலிடிக்ஸ்ல பெனிட்ரேட் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடுது. சோ விமனை ட்ரீட் பண்றது அன்லெஸ் ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து இல்லைன்னா விமன் ஆர் ட்ரீட்டட் ஈவன் வர்ஸ். பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வந்தாலே எப்படி இருக்குதுன்னா பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வரலன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாருங்க. கட்டாயமா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் அபியூஸ், ரேப் எல்லாமே நடக்குதுதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ள. there is no two ways about it. and having worked very closely in political parties I can tell you இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரி இத்தனை வருஷம் நான் வந்து இப்போ ஒரக்கிள்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு இந்த லெவல்ல ஒரு சீனியர் லெவல்ல இருந்துட்டு அண்ட் ஆக்டிவிஸ்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல என்டர் பண்ணதுனால ஒரு சர்டன் லெவல் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுவாங்க. மிச்சவங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. வந்தா உட்காரத்துக்கு ஒரு சேர் கொடுப்பாங்க, இல்ல வந்து நீ பேசினா வாய் பத்தின்னு கேட்பாங்க. அட்லீஸ்ட் உனக்கு உன் மனசுல இருக்கிறத நீ பேசலாம். எல்லா பெண்களுக்கும் அப்படி கிடையாது. இல்ல ஸ்டேஜ்ல போய் ஒரு 2 வார்த்தை சொன்னோம்னா அலோவ் பண்ணுவாங்க, மிச்சவங்கள அலோவே பண்ண மாட்டாங்க, பக்கத்துலயே போக முடியாது. அந்த மாதிரி தே ஆர் ட்ரீட்டட் வெரி வெரி பேட்லி. அண்ட் சொசைட்டி எப்ப மாறுதோ அப்பதான் பாலிடிக்ஸ் மாறும். அது அம்பேத்கர் கரெக்டா சொல்லியிருந்தாரு, இட்ஸ் ஜஸ்ட் அ டாப் சாயில். நம்ம இருக்கிற டெமோக்ரஸி வந்து இந்த சமூகத்துல இட் இஸ் அ டாப் சாயில். அதாவது அந்த ஒரு தின் லேயர், அதுக்கு அடியில் நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா அசிங்கமா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கு, அப்படிதான் தட் இஸ் அ ஃபேக்ட். பட் the only way to change it, and as women we know that only way to change anything is not for less women. ஒரு அங்க வந்து சாக்கடையா இருக்கு,
அந்த ஆண்கள் வந்து பெண்களை அட்டுழியம் பண்றாங்க, அவ்வளவு மோசமா தரமட்டமா ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும். அந்த இடத்துக்கு நம்ம எத்தனை ஜாஸ்தி விமன் போறோமோ அத்தனைக்கு அந்த இடம் உருப்பிடும். நம்ம எத்தனை ஸ்டே அவே, அது வந்து உருப்பிட சான்ஸே கிடையாது. இப்ப நீங்க காலேஜ் எடுத்து பாருங்க, men's only college in பாத்தீங்கன்னா when the first few women come in, it will be terrible. But the minute half the class is women, things will change. உனக்கு infrastructure, toilets-உம் improve ஆகும், உனக்கு கிளாஸுக்குள்ள இருக்கிற பிஹேவியரும் இம்ப்ரூவ் ஆகும் towards the women. Same in a bus. நீ தனியா நீ மட்டும் பஸ்ல இருந்தானா அங்க இருக்கிற men even today will behave badly. But பாதி பஸ் விமனா இருக்கட்டும், then the chances of behavior will be, it's much safer. நம்ம டி நகர் மார்க்கெட் போனா we feel much safer. பட் ஏதோ ஒரு மால்ல வந்து just 5 women and இத்தனை men இருந்தாங்க, you don't feel. Politics is the same thing. We need to go conquer it. அங்க போய் we need to plant a flag. Millions of women need to get into politics, go into political offices, go into MLA MP offices. We need to practice politics. And even though in the local governance நம்ம பஞ்சாயத்து லெவல்ல இத்தனை பெண்கள் இருந்தாலுமே அது மாறாத காரணம் வந்து அந்த பெண்கள் 15% ரெசர்வேஷன் அந்த பஞ்சாயத்து சீட்டுக்கே இருக்கே தவிர அது சுத்தி வர இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸா இருக்கட்டும், அந்த வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறது அதெல்லாமே மென்னா தான் இருக்காங்க. அதுவும் விமனா எப்ப மாறுதோ அப்பதான் மாறும். So இது only by numbers we are going to conquer this. இந்த numbers வர வரைக்கும் அந்த the beginning, the start of change itself won't happen. Numbers வர அன்னைக்கு மாறாது. Numbers வர அன்னைக்கு the journey to change starts. That is the way I look at it. Okay. Jeevitha, you have anything else to ask? Yeah, just one more question. Yeah, please. என்னன்னா இங்க it might be ரொம்ப சில்லியான ஒரு கொஸ்டினா இருக்கும், ஆனா ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா நான் அடிக்கடி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இது என்னைக்குமே இருந்திருக்கு. என்னன்னா ஏன் இங்க வந்து எந்த ஒரு ரீஜன் வைஸுக்கான ஒரு அரசியல் கட்சிகள் வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த வித ஜாதியத்திற்கான ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாம் வந்து இருந்திருக்கு. ஆனா ஏன் எப்போதுமே வந்து ஒரு பெண்களுக்கான கட்சியா, ஒரு பெண்களை மட்டுமான ஒரு அரசியல் கட்சி உருவாகாததற்கான ஒரு காரணம் எதுவும் இருக்கா? எஸ், ஆக்சுவலா வேர்ல்ட் வைட் திஸ் இஸ் தி திங். வேர்ல்ட் வைட் காஸ்ட் கிடையாது, நம்ம தான் யூனிக்கா ஜாதிய கட்டின எழுதிட்டு இருக்கோம். பட் வேர்ல்ட் வைட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து விமென்ஸ் பார்ட்டி ஒரு விமென்ஸ் ஸ்பெசிபிக்கலி ஒரு குரூப் ஆஃப் விமென் ஆர்கனைசிங் தெம்செல்ஸ் ஃபார் பாலிடிக்ஸ்ன்றது ப்ரொட்டஸ்டுக்கு நிறைய இருந்திருக்கு. பட் பாலிடிக்ஸுக்கு அப்படி எங்கேயுமே இருந்தது கிடையாது. பட் நான் கேக்குற கேள்வி இதான், எப்ப வந்து நம்மள வந்து சரி நீ வந்து படிக்காத அப்படின்னு படிக்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணா நம்ம வந்து விமென்ஸ் காலேஜஸ்னு நடத்த ஆரம்பிச்சாங்க. ஓகே, பட் தட் இஸ் ஒன்லி a beginning. ஆக்சுவலா நீ விமென்ஸ் காலேஜஸ் ஆர் விமென்ஸ் ஸ்கூல்ஸ் மட்டும் வச்சு உருப்பட முடியாது. யூ ஹேவ் டு ஹேவ் சொசைட்டி எப்படி இருக்கோ அப்படிதான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் சொசைட்டி ஹேவ் டு மிரர் சொசைட்டி, எஸ்பெஷலி பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நீ பிரைவேட்டா வேணா மென்ஸ் கிளப்னு வச்சுக்கலாமே தவிர பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் வந்துருச்சுன்னா அது வந்து இட் ஹேஸ் டு மிரர் சொசைட்டி. நீ வந்து ஏதோ 1000 பஸ்ல 100 பஸ் தான் நீ விமென்ஸ் பஸ்ஸா ஓட்ட முடியும், மிச்ச பஸ் எல்லாம் ஜெனரலா தான் இருந்து ஆகணும். அதே மாதிரிதான் நீ வந்து வேலை செய்யக்கூடாது, பேங்க்குக்கு போயினா சொல்லி விமென்ஸ் பேங்க் நீ ஆரம்பிக்க முடியாது. we need to have access to a general bank. We need to have access to anywhere the decisions are being made. Women need to be there. We need to have ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு கார் கம்பெனில ஒர்க் பண்ணோம்னா விமென்ஸ் ஒன்லி கார் கம்பெனின்னு ஆரம்பிக்க முடியாது. கார் கம்பெனியை நான் அதே மாதிரிதான் பொலிட்டிக்கல் பார்ட்டி. நீ if you are a political party, you are seeking to run for elections. If you want, நீ தேர்தல்ல நிக்கணும்னா சமூகத்துல உனக்கு ஓட்டு வேணும். உனக்கு ஆம்பளைங்க ஓட்டு மட்டும்தான் வேணுமா? பொம்பளைங்க ஓட்டு வேணும் இல்ல? அப்ப எங்களுக்கு மட்டும் நீ எப்படி அது டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுக்காம இருப்ப? எங்களுக்கு மட்டும் எப்படி நீ அத்தாரிட்டி கொடுக்காம இருப்ப? எங்களை மட்டும் எப்படி நீ கேண்டிடேட்டா நிக்க வைக்காம இருப்ப? எங்களை மட்டும் எப்படி நீ லீடரா ஆக்காம இருப்ப? ஆக்காம உனக்கு ஓட்டு வேண்டியிருக்கு, அது அப்பவும் நீ தனியா போய் நில்லுன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. அப்ப நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? Then நீ மட்டும் what you must do is you must rename your party a men's party. நீ பண்ற அட்டுழியத்துக்கு 75 வருஷத்துக்கு நீ மென்னுக்கு மட்டும் டிக்கெட்டை கொடுத்து மென்னுக்கு மட்டும் நீ டிசிஷன் மேக்கிங் பவர் கொடுத்துட்டு வர. அப்ப நீ என்னப்பா ஜெனரல் பார்ட்டின்னு பேர் வைக்கிறது? ஆண்கள் கட்சின்னு தான் நீ பேரை வைக்கணும். நான் ஏன் பெண்கள் கட்சி ஆரம்பிக்கணும்? I am not saying I will only include women. I want to include everybody. I am asking to include everybody. நீ தானே ஆண்களை மட்டும் இன்க்ளூட் பண்ற. So one thing is it has to be a reflection of society. We are not going to win the war by having a women's party. We need to make them see the light. We need to reform them. We need to reform men. வேற வழியே கிடையாது. So விட்டா they will only do what they want to do. So விடக்கூடாது, நம்ம ஏன் விடுறோம்? So இப்ப வந்து மேரேஜ்ல ஈக்குவாலிட்டி இல்லைன்னா
women will marry only women னு நம்ம சொல்ல முடியாதே. We have to bring in equality in marriage, we have to bring in equality in the family, you have to bring in equality in banks, educational institutions, in industries, in factories, everywhere. Same goes for politics. We have to bring in equality by fighting the fight, by entering in large numbers. Why should we let it go? We should not let it go. SC/STs தனியா பார்ட்டி ஆரம்பிக்கிறது வந்து what does it mean? Not to only get the SC/ST vote, to make sure that SC/ST voices are heard. So even if you start a women's party, it is only for women's voices to be heard, but you need the men's vote the same way men need your vote. Actually, women have become very smart in the country. Why did he pass the women's reservation bill now? He wants the women's vote. Women's, அதாவது பெண்கள் தன் ஜாதியில இருக்கக்கூடிய ஆண்களை மட்டும் கேட்டு ஓட் பண்ணாம தனக்கு எப்படி வேணுமோ ஓட் பண்றாங்க. அப்படிதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் நடக்குது. தமிழ்நாட்டுல ஜெயலலிதாக்கு பெண்கள் ஓட்டு விழுந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதியில இருக்கிற ஆண்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஓட் பண்ணாங்க, ஆனா பெண்கள் வந்து ஜாஸ்தி சதவீதத்துல ஜெயலலிதாக்கு ஓட் பண்ணாங்கன்னு அர்த்தம். Same is happening for Mamta, same is happening for Nitish Kumar, same is happening for Naveen Patnaik. So women are asserting themselves electorally. So you are forced to bring in schemes for women. Good, no? That is the path we need to go. ஆனானப்பட்ட மோதியே இப்ப விமென்ஸ் ரிசர்வேஷன் பில் கொண்டு வரல, நீ ஏமாத்தி கொண்டு வந்திருக்க. பட் நீ கொண்டு வர வேண்டிய இருந்தது இல்லையா? விமன் vote உனக்கு தேவைப்பட்டது இல்லையா? அடுத்தது now because you cheated me, we will not vote for you. If we don't vote for you, you will not get that advantage in the elections. We will force you to come our way. Wonderfully articulated. Beautiful. So எனக்கு ஒரு question இருக்கு. I think we'll have this as the last question. Yes, வேற யாருக்கும் கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா இந்த கடைசி கேள்வியோட நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். வேற யாராவது கேள்வி இருந்ததுன்னா கை உயர்த்திருங்க. எனக்கு இப்போ what is the path ahead for us? ஏன்னா இந்த பில் வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. This is something that we cannot simply accept. இதுல இருக்கக்கூடிய ஓட்டைகள் வந்து நம்ம எல்லாருக்கும் கண்ணு முன்னாடி தெரியுது. இது வந்து நமக்கு பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அநீதிகள்ல இதுவும் ஒண்ணு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப அப்படி இருக்கும்போது இப்ப பொலிட்டிக்கல் சக்தி அடுத்து என்ன மூவ் எடுக்க போகுது, அண்ட் ஆஸ் விமன் ஹூ திங்க் ஆன் தி சேம் லைன்ஸ் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? சோ இதுல வந்து 2-3 திங்ஸ் சொல்லுவேன். ஒண்ணு வந்து நம்ம நேச்சுரல் இயல்பாவே பெண்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த அட்வான்டேஜ் நம்மளுக்கு தெரியாம நாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இத்தனை தூரம் நம்ம வந்திருக்கோம் இந்தியால. அது என்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். இப்ப வந்து இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் another article, I will send you the link before the concludes, and or I will put the article here. அதுல என்னன்னா ஆண்களை பாத்தீங்கன்னா, ஆண்களோட ஓட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு பேசிஸ்ல ஓட்டு விழுது. சில சமயம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா இது பிரச்சனைக்காக காரணத்துக்காக ஓட்டு ஒரு மாதிரி விழலாம். இல்ல இன்ஃபிளேஷன், பிரைஸ் ரைஸ், விலை ஏறிக்கைனால ஓட்டு ஒரு மாதிரி விழலாம். இல்ல மண்டல் கமிஷன் அந்த மாதிரி ஒரு இஷ்யூனால, காஸ்ட் பேஸ்ட் இஷ்யூஸ்னால விழலாம் ஓட்டு ஒரு மாதிரி. இல்ல ஹிந்துத்வா, ரிலிஜன் அந்த மாதிரி ஒரு ஓட்டு விழலாம். பட் பெண்களை பாத்தீங்கன்னா வந்து இத்தனை வருஷத்துல ஒவ்வொரு மாநிலத்திலையும் பெண்களோட ஓட்டு வந்து சில கட்சிக்காக விழப்பட்டிருக்கு சில தேர்தல்கள். இப்ப ஜெயலலிதாவோட எக்ஸாம்பிள் எடுத்தேன். தமிழ்நாட்டுல வந்து திமுகக்கு பெண்கள் ஓட்டு கிடைச்சதே இல்லை இது வரைக்கும். அதாவது ஜாஸ்தி சதவிகிதத்துல சொல்றேன், அந்த வித்தியாசத்துல சொல்றேன். பெண்களும் ஓட் பண்றாங்க, ஆண்களும் ஓட் பண்றாங்க திமுகக்கு. பட் ஒரு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெர்சன்டேஜ் தான் ஜாஸ்தி இருக்கும் திமுகக்கு. Jayalalitha had the women's vote. அதே மாதிரி Mamta has had, Nitish Kumar has had, Naveen Patnaik had. Delhi last time Kejriwal won through the women's vote. In fact, Uttar Pradeshல BJP won with the women's vote. Karnatakaல இந்த தடவை வந்து the Congress won with the women's vote. அந்த மாதிரி there have been many documented instances where well researched post poll analysis use பண்ணி why did women vote for that particular party at that particular time அப்படின்ற analysis is available. அதை பத்தி நானே I have written also. அதுல பாத்தீங்கன்னா one of the things that is very clear is that பெண்கள் வந்து we vote based on delivered goods. அதாவது நம்ம கையில ஏற்கனவே கொடுக்கப்பட்டதை வச்சுதான் ஓட்டு விழுது. அது ப்ராமிஸ வச்சு இல்ல, ஒரு மேனிஃபெஸ்டோ வச்சு இல்ல. நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் உனக்கு ஓட்டு போட போறது இல்லை. நீ எனக்கு ஏற்கனவே என்ன பண்ணிருக்கியோ அதை வச்சுதான் நான் ஓட்டு போடுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பெண்கள் ஓட் ஆக்சுவலா எம்ஜிஆருக்கு தான் விழுந்தது, அது என்டிஆருக்கு விழுந்தது. எம்ஜிஆருக்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கப்போ விழல.
ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் மிட் டே மீல் கொண்டு வந்து, அதாவது மிட் டே மீல வந்து அவரு எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. அது ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது காமராஜ் பீரியட்ல இருந்து. அது முன்னாடியே சின்ன இதுல வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி எம்ஜிஆர் தான் வந்து ஸ்டேட் வைடு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து 6.5 லட்சம் பசங்களுக்கு, அதுவும் ஆல் ஏஜஸ், அந்த அப் டு 8th ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் அப் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் பண்ணியிருந்தாரு அவர். அப்படி விழுந்தப்போ அப்ப வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீ பசி தீர்த்ததுனால, எங்க பசங்களுக்கு பசி தீர்த்ததுனால, குழந்தைங்களுக்கு பசி தீர்த்ததுனால பெண்கள் ஓட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சக்சஸ் ஆனப்புறம் அது அடுத்த எலெக்ஷன்ல பெண்கள் ஓட்டு விழுந்தது அவருக்கு. அதே மாதிரி என்டிஆருக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்லூ ஆஃப் விமென்ஸ் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து விமனுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ், ஈக்குவல் ஹிந்து லா மாடிஃபை பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தது கருணாநிதி கிடையாது, என்டிஆர். கருணாநிதி அந்த என்டிஆர் கொடுத்ததுக்கு கமிட்டி அமைச்சு அது ஆந்திரால எப்படி நடந்ததுன்னு ஸ்டடி பண்ணி அப்புறம் அது அடுத்த வருஷம் தான் கருணாநிதி இங்க தமிழ்நாட்டுல பாஸ் பண்ணாரு. அப்கோர்ஸ் இப்போ யூனியன் கவர்மெண்ட்ல வந்து 2000s தான் பாஸ் ஆச்சு. இதெல்லாம் 80sலயே ஆயிடுச்சு ஆந்திராலையும் தமிழ்நாட்டிலும். அந்த மாதிரி நிறைய பண்ணதுனால அதுக்கு அப்புறம் தான் விழுந்தது பெண்கள் ஓட்டு. அதே மாதிரி நிதிஷ்குமார் அந்த சைக்கிள்ஸ் ஃபார் த கேர்ள்ஸ் சில்ட்ரன் அண்ட் 33% ரெசர்வேஷன் அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு அப்புறம் தான் அவருக்கு ஓட்டு விழுந்தது. அதே மாதிரி மம்தா எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொண்டு, நவீன் பட்நாயக் எத்தனையோ ஸ்கீம்ஸ், எல்லாமே பெண்களோட ஓட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ எனக்கு கையில குடு, நீ குடுக்கறியா இல்ல வெறும் இது காட்டுறியான்றது நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டு போடுவேன்றது இருக்கு. Men are not like that. So that is a huge advantage. In other words, politically women are extremely savvy. Politically women are extremely savvy. நீ சொன்னதை நான் நம்ப முடியாது, நீ கொடுக்காம போயிடுவ, சொல்றதெல்லாம் நீ நடத்தி காட்டுறியா, இல்லையே, நீ முதல்ல நடத்தி காட்டு அப்புறம் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றதுதான் இது வரைக்கும் ஒவ்வொரு I am talking about every single election that women have voted based on what has already been given. Show me the proof, அப்புறம் தான் எனக்கு ஓட்டு. So that is all we need to do. இதுக்கு நீ ப்ரூஃப் காட்டல, நீ ப்ரூஃப் காட்டவும் போறது இல்ல. நீ எத்தனை கேண்டிடேட், எத்தனை விமன் நிக்க போறாங்கன்றது நம்ம பாத்துற போறோம். வெட்ட வெளியில அது தெரிய போகுது. ஏன்னா ரிசர்வேஷன் இல்ல, யாரும் தடால்னு 33% விமனை நிறுத்தி வைக்க முடியாது. எனக்கு ப்ரூஃப் இல்லைன்னா நான் எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? So one is women need to continue to do whatever they are doing. That way parties will be forced to give the proof. அதனால தான் இந்த ஆள் முதல்ல பில் பாஸ் பண்ணிருக்கான், வெறும் ப்ராமிஸ் பண்ணல. They passed the bill because he knows women won't go with the promise, but he thinks women will get cheated by seeing the bill. That's not going to happen. I am pretty certain about it. Women's vote விழ போறது இல்ல, whether they win or not ன்றது நான் prediction கொடுக்கல. But women's vote இதுக்காக கட்டாயமா விழ போறது இல்ல, அவங்க கொடுத்தாதான் அது விழும். So that is one thing. Second thing நான் என்ன சொல்லுவேன்னா, we need to continue to keep up the pressure on the parties to feel 33% women. Because நீ என்னதான் இப்ப நம்ம நீங்க எத்தனையோ பேர் யூ ஒர்க் வித் விமன் இன் பஞ்சாயத்ஸ், நம்ம என்னதான் 33% 50% ரிசர்வேஷன் 25-30 வருஷமா பஞ்சாயத்து ராஜ் நடந்துட்டு இருக்கு. 1993ல இருந்து இப்போ வரைக்கும் இத்தனை வருஷம் நடந்து கூட அட் த லோவர் லெவல்ஸ் விமனுக்கு ஈக்குவலா ரெஸ்பெக்ட் கொடுக்கறதோ, அவங்கள வந்து அவங்களுக்கு அரசியலா அவங்களோட ஈக்குவலா ட்ரீட் பண்றதோ, இல்ல அவங்களோட ஒப்பீனியனை மதிக்கிறதோ, இல்ல அந்த விமனுக்கு ஒரு growth opportunities கொடுக்கறதோ எதுவுமே இல்ல. அதாவது வெறும் இந்த ரிசர்வேஷனால சமூகம் மாறாது. சமூகம் as far as Dalits are concerned மாறவே இல்லையே. எங்க மாறி இருக்கு? மாறல. தலித்ஸோட லைஃப்ஸ் கொஞ்சமாவது மாறி இருக்கலாம், பட் சமூகம் மாறா, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தலித்ஸ் மாறல. அதேதான் பெண்களுக்கும். அது தனியா நம்ம அந்த சண்டையை நம்ம தனியா தான் போட்டானோம். இந்த சோஷியோ எக்கனாமிக் growth அது தனியா தான் போட்டானோம். அரசியல் ரீதியா இந்த ரிசர்வேஷன் ஹெல்ப், இந்த பில் ஹெல்ப் பண்ணாம, but in general நம்ம அந்த pressure we have to keep up on the political parties to increase the role of women, to field more women, to fight for rights for women. That we need to keep up the pressure is what I will say. Wonderful. Thank you so much. So thank you for the opportunity. It's my pleasure. Thank you. So more than 1.5 hours, I think nalla presentation was very, very thoughtful, very insightful. I think we drew a lot of inspiration also from the way you talk, you know, and wonderfully articulated. So I think Pen Collective no or collective vandu with my students only run it. Avanga vandu they are going to Purni and Ashita, both are my students. I teach at ISD also and political mobilization. So avanga vandu or one day seminar or half day seminar on this topic conduct பண்றதா இருக்காங்க. In fact, most likely I will also come. So if people are interested, they can sign up for that once they announce it. Okay, if they announce that, then I think we'll all sign up and probably we'll also be there. So thank you so much. ஒரு நல்ல நிறைவான ஒரு நிகழ்ச்சியை வந்து நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல தெளிவையும் எங்களுக்கு வந்து இதுல கொடுத்திருக்கீங்க. So thank you so much, Tara. Thank you for the opportunity. Have a good evening. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றி. Thank you.